ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கீழ்நாமக்கார வான நாட்டு செம்மல் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து திரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள வசந்தங்களாகிய தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவாக்கியம் பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் அருளி தந்துள்ள எமபடர் அடிபடு கொடாயுதற்கு திருவாக்கியம் எண் 168, பக்கம் 144. ஆண்டவர்கள் வாக்கியம்: ஜாதிகளின் கர்த்தாவே, ஒருவனுடைய அறிவை பல வழிகளில் சிதறடித்தால் அவன் ஆயுள் குறையும் என்று நம்முடைய தெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி செய்திருக்கிறார்கள். இப்போ ஒரு மொழிக்குள் 1000 கீதைகளை 1000 கீதோபதேசங்களை நமக்கெல்லாம் உபதேசித்தருளும் நமது தேவகோமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்தில் அந்த ஒரு மொழிக்குள் நமக்கு என்னவெல்லாம் உபதேசிக்கிறார்கள் என்பதை பற்றி நாம கொஞ்சம் பார்ப்போம். இந்த திருவாக்கியத்தில் நம்முடைய தேவகோமான் அவர்கள் நம்ம அறிவை பல வழிகள்ல சிதறடிக்கும் போது இந்த மனிதனுடைய ஆயுளானது குறைக்கப்பெறுகிறது. அப்போ நாம் எல்லாம் பல வழிகளில் நம்முடைய அறிவை சிதறடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதை ஒரே வழியில செலுத்தும் போது இந்த ஆயுள் வீணாகாம இருக்கும் அப்படின்னு பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து அருள்றாங்க. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவு என்னவாக இருக்கிறது, அந்த அறிவை நம்ம எப்படி எல்லாம் பல வழிகளில் வீணாக சிதறடித்துக் கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் நாம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ முதல்ல நமக்கு கொடுக்கப்பெற்ற அந்த அறிவு என்ன அறிவாக இருக்கிறது, அந்த அறிவை நம்ம எப்படி எல்லாம் சிதறடிச்சுட்டு வர்றோம். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கொடுக்கப்படாத அந்த அறிவு எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு அறிவு தாவரங்கள் முதலாக 6 அறிவு மனிதன் வரை இந்த உலகத்துல இறைவன் படைச்சிருக்காங்களே. அப்போ நாம தானே அந்த அறிவை சிதறடிக்கிறோம். நமக்கு மட்டும்தானே ஒரு சிறப்பான ஒரு 6வது அறிவு இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவு பார்க்கிற அறிவு, கேட்கிற அறிவு, சுவைக்கிற அறிவு, நுகர்கிற அறிவு, ஸ்பரிசிக்கிற அறிவு அப்படின்னு 5 அறிவு வரைக்கும் உள்ள படைப்பினங்கள் இருக்கு இந்த உலகத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதனுக்கு மட்டும் 6வது அறிவு என்று ஒரு அறிவு கொடுக்க பெற்றுள்ளது. மற்ற ஜீவராசிகளுக்கு இது இல்லை. இப்போ இந்த 6வது அறிவு நமக்கு எதுக்காக கொடுக்க பெற்றுள்ளது என்று நம்முடைய பெருமானவர்கள் ஆண்டவர்கள் அமுத மொழி என்ற அந்த கிரந்தத்தில் 72ஆம் வாக்கியத்துல நமக்கு அருளி செய்றாங்க. இந்த 6வது அறிவு உனக்கு உள்ளதால் தான் நித்தியத்தையும் அநித்தியத்தையும் பிரித்து எம்மால் உனக்கு போதிக்க முடிந்தது. இந்த 6வது அறிவு கொடுத்ததுனாலதான் என்னால உனக்கு போதிக்க முடிஞ்சது, உன்னால கேட்க முடிஞ்சது. இல்லைன்னா கேட்க முடியுமா? இன்னைக்கும் பெருமானவங்க நம்ம எப்பயும் பாக்குற மாதிரி வெளிநாடாவுல சொன்னாங்களே, உனக்கு அந்த பிரம்ம வித்தையை கற்பிப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? நீ ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ படிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? அதுக்கே அவ்வளவு காலம் ஆகும்னா இந்த பிரம்ம வித்தையை படிப்பிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? ஆனா ஒரு மெய்யான ஆண்டவர்கள் அமுதமொழி திருவாக்கியம் எண் 72 பக்கம் 97, 98 இருக்கு. அதுல கொடுத்திருக்காங்க 6வது அறிவுனா என்ன அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஒளிநாடாவுல சொன்னதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த பிரம்ம வித்தையை கற்பிப்பது உலக கல்வியை படிக்கிறதுக்கே ஒரு பட்டம் வாங்குறதுன்னா எவ்வளவு காலம் ஆகும், அதுக்கு எவ்வளவு காலம் எவ்வளவு பொருள் செலவழித்து படிக்க வேண்டியதாக இருக்கு
அப்படி இருக்கும்போது அது உயிருக்கு தரப்போறது இல்லை. ஆனா இந்த உயிருக்கு பயனளிக்கக்கூடிய அந்த கல்வி பிரம்ம வித்தை, அதை கற்பிப்பதற்கு எவ்வளவு காலமாகும்? அது எத்தனையோ கோடி காலமாகும். ஆனா அப்படி ஆனாலும் ஒரு மெய்யான ஒரு தெய்வ மெய்க்குரு பெருமான் அவர்கள் கிடைக்கும் பொழுது ஒரு நொடிக்குள் உன் அறிவுக்குள்ள அதை திணித்து விடுவார்கள். அது போலதான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திருவாக்கியம், இதை வாசிக்கிறதுக்கு ஒரு நொடி ஆகுமா? ஒருவனுடைய அறிவை பல வழிகளில் சிதறடித்தால் அவன் ஆயுள் குறையும். அவ்வளவுதான், ஒரு நொடியில இந்த திருவாக்கியத்தை படிச்சிட்டோம். இந்த ஒரு நொடிக்குள் 1000 கீதோபதேசங்களை நம்முடைய பெருமான் அவர்கள் நம்முடைய அறிவுக்குள் திணித்து விடுகிறார்கள். எப்படி திணிச்சாங்க? இந்த 6வது அறிவு நமக்கு கொடுக்க பெற்றதாலதான் அதை திணிக்க முடிஞ்சது. அந்த பிரம்ம வித்தையை ஒரு மெய்க்குரு பெருமான் இருந்தா ஒரு நொடிக்குள் திணிச்சிருவாங்க. அது ஈசனாலும் ஆகாத காரியம். ஏன்னா ஈசனுக்கு வாய் இல்லை. நம்ம பார்த்திருக்கோம். எண்ணருங்காலம் வண்ண கூடத்தமாய் ஏதுமல் யாதும் இருந்த புராதனம். அது வாயில வாய் இருந்தது. அதுதான், அது வாய் எடுத்து வரணும். உனக்கு செவி இருக்கே, அப்போ அவங்களுக்கு பேசுறதுக்கு திருவாய் வேணுமே. இந்த தூல சக்தியும், ஆனா தூலம்தான் ஒன்ன போல, ஆனா சக்தி இறைவனுடைய சக்தி. அந்த ஈசனுடைய சக்தியும் உன்னை போல தூல சக்தியும் கொண்டு உனக்கு செவி என்ற ஒன்றை கொடுத்திருப்பதனால அவங்களுக்கு அந்த பேசுகின்ற திருவாய் கொண்டு அவங்க வரணுமே. அப்படி வந்தாங்கன்னா 1000 கீதோபதேசங்களை ஒரு மொழியில் ஊட்டி விடுவார்கள் என்று இன்னைக்கு பெருமான் அவங்க ஒளிநாடாவில் நமக்கு அருள் செய்ததை நம்ம கேட்டோம். அப்போ இந்த 6வது அறிவு, கேட்கிற அறிவு, காது இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்கும் காது இருக்கு. அவ்வளோ பெரிய காது இருக்கு யானைக்கு. ஆனா ஒரு வார்த்தையாவது புரியுமான்னா புரிகிற அறிவு அதுக்கு தரப்பெறவில்லை. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தரப்பெற்றிருக்கிறது. அது தரப்பெற்றிருக்கிறதுனாலதானே நம்ம கேட்கிறோம். என் இசை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கிறதுனால் நான் பேசுகின்ற வீதி, மூளை, முடுக்கு, முச்சந்தி, நடசாலை, திண்ணை கோடிகளில் எங்கும் வந்து கேட்க வந்திருக்க மாட்டாயே. அது இல்லைன்னா அப்ப அதை வச்சு படைச்சதுனாலதான் என்னால பேச முடியுது, உன்னால கேட்க முடியுது. அப்ப இந்த 6வது அறிவு உனக்கு உள்ளதால் தான் நித்தியத்தையும் அனித்தியத்தையும் பிரித்து எம்மால் உமக்கு போதிக்க முடிந்தது. அந்த 6வது அறிவு என்னன்னு நமக்கு அருளி செய்றாங்க. அந்த 6வது அறிவு தான் வாக்கறிவு. இந்த 6வது அறிவு வாக்கறிவு. எதுக்கு இந்த வாக்கறிவு கொடுக்க பெற்றது? அந்த நித்தியத்தை, அந்த நித்திய தேகத்தை அடைவதற்காக இந்த வாக்கறிவு கொடுக்கப்பட்டது. வேற எதுக்காகவும் கொடுக்கப்பெறவில்லை. வேற இந்த உலக வாழ்க்கைக்காகவோ காசு சம்பாதிக்கவோ வேற எதுக்கும் கொடுக்கப்பெறவே. அப்படி கொடுக்க பெற்றிருந்தா மற்ற ஜீவராசிகளுக்கும் கொடுத்திருக்கணுமே. அதுகளுக்கெல்லாம் கொடுக்கலையே அந்த வாக்கறிவு. அது வாழலையா? நல்லா வாழுதே. அப்போ அதாவது 6வது அறிவுதான் வாக்கறிவு, அதாவது பேச்சறிவு. இந்த வாக்கறிவு மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லை. 6வது அறிவுனா என்னன்னு இந்த உலகத்துல கேட்டாலே தெரியாது. பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். இது நன்மை, அது தீமை. வாக்கறிவு தானே வேற மிருகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பிரத்யேகமான அறிவு இந்த மனிதனுக்கு தானே. கேட்கிற அறிவும் பிறர் சொல்வதை புரிந்து இந்த நாக்கை மேலும் கீழும் அசைத்து பலவிதமான ராகரகமான சப்தங்களை எழுப்பி தன்னுடைய எண்ணங்களை பிறருக்கு தெரிவிக்கின்ற அந்த பேச்சறிவும், பிறர் பேசும்போது இன்னதுதான் சொல்கிறார் என்று புரிந்து கொள்கின்ற அந்த செவி அறிவும் இந்த மனுஷனை தவிர வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கொடுக்கப்பெறவில்லையே. அப்போ அந்த அறிவு எதுக்காக கொடுக்க பெற்றிருக்கிறது? இந்த உலக வாழ்க்கைக்காகவா? இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து ஆயுளை குறைத்துக் கொள்வதற்காகவா? நித்தியத்தை தேடி அடைவதற்காகத்தான் இந்த வாக்கறிவு இந்த மனிதனுக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது. ஆனால் நடப்பது என்ன? இந்த வாக்கறிவை மனிதன் அழி செயலுக்கும் அனித்தியத்திற்கும் பயன்படுத்தி அழிந்து போகிறான். நம்ம ஆனா அந்த உலகத்துல வாக்கறிவை இந்த நித்தியத்தை தேடி யாராவது அதுக்காக பயன்படுத்துறாங்களா? எதுக்காக பயன்படுத்துறாங்க? சாதனைக்கு கூட சொன்னாங்களே, நீ படிக்கிற படிப்பு உயிர் கல்வியா? சாதுறதுக்கு கல்வி படிக்கிற, செத்து போறதுக்கு படிக்கிற, அதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறியே. செவியானது ஜீவராசிகளுக்கு உயிர் துளை. மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இந்த உடம்புல இருக்கிற ஒரு துளை. ஆனா மனிதனுக்கு அது என்ன துளை?
சாவாவரம் வாங்கி தரும் யோகத்துளை. அது மனிதனுக்கு மட்டும்தான் அது சாவாவரம் வாங்கி தருகின்ற யோகத்துளையாக அது இருக்கிறது. அப்போ இந்த அறிவு, ஆறாவது அறிவு, இந்த அறிவை நீ பல வழிகளை வீணாக செலவழிச்சுக்கிட்டு இருக்கும் போது உன்னுடைய ஆயுள் குறையும் அப்படின்னு நமக்கு இந்த திருவாக்கியத்துல பெருமான் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அப்போ இந்த அறிவு என்ன, அந்த ஆறாவது அறிவு என்ன அறிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் அது ஒரு சும்மா ஒரு உடம்புல இருக்கிற ஒரு துளையாக இருக்கு. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அது யோக துளையாக இருக்கு. அதை நாம எப்படி செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு பெருமான் அவங்க அது எப்படி எல்லாம் நம்ம வீணாக செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஒருவன் தன் வயதை போக்கி கொண்டு பேசுகிறான். அந்த பேசுறதுனாலதான் ஆயுள் குறையுது. இன்னைக்கு சொன்னாங்களே, அந்த அறிவை பல வழிகளில் சிதறடிக்கும் போது ஆயுள் குறையும். நீ வெட்டியா பேசும்போது உன்னுடைய சுவாசம் எப்படி எல்லாம் வீணாகுதுன்னு நமக்கு பெருமான் அவங்க நிறைய கற்பிச்சிருக்கிறாங்களே, நாமளும் நிறைய முறை பார்த்துருக்கிறோமே. அப்படி நீ முக்கிக்கிட்டு பேசும்போது உன்னுடைய ஜீவன் எடுத்து எரியப்பட்டு உன்னுடைய ஆயுள் நாசமாக்கிட்டே ஒரு பேச்சுக்கும் ஒரு வெட்டி பேச்சுக்கும் ஒரு சுவாசத்துக்கும் எத்தனை உங்களை மூச்சு வீணாக்கிட்டே இருக்கு. ஒருவன் தன் வயதை போக்கி கொண்டு பேசுகிறானே, அதில் அவனுக்கு வருகிற லாபம் என்ன? திருமஞான குரல் பக்கம் 212 பார்ப்போம். ஒருவன் தன் வயதை போக்கி கொண்டு பேசுகிறானே, அதில் அவனுக்கு வருகிற லாபம் என்ன? ஏதாவது லாபம் இருக்கா? ஜீவனுக்கு லாபம் இருக்கா? தன்னிடம் உள்ள பாலை ஊற்றி கொடுத்து விட்டு சாக்கடை நீரை வாங்குவதை போல இந்த அழி உலக பணம் காசு மதிப்புக்காக நான் பேசுறேன், அதனால பணம் காசு எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு அடி கொடுக்குறாங்க பெருமானவங்க. உன்கிட்ட இருக்கிற பாலை கொடுத்துட்டு சாக்கடை தண்ணியா பதிலுக்கு வாங்குவ? தன்னிடம் உள்ள பாலை ஊற்றி கொடுத்து விட்டு சாக்கடை நீரை வாங்குவதை போல இந்த அழி உலக பணம் காசு மதிப்புக்காக தன்னுடைய அரிய வயதாகிய வாழ்நாளை செலவிடுகிறான். இதுக்காக செலவிடுவ? இந்த பால் எதுக்காக கொடுக்க பெற்றது? இந்த சாக்கடை தண்ணியை வாங்குறதுக்காகவா? இந்த உலக காசு சம்பாதிக்கிறதுக்காகவா? இந்த உலக மதிப்பு புழுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் புழுவை புகழ்வது போல இந்த புழுக்கள் எல்லாம் புகழ்றதுக்காகவா இந்த பால் உனக்கு கொடுக்க பெற்றது? இந்த அழிந்து போகிற இந்த உலக வாழ்வுக்காக கொடுக்க பெற்றது? இந்த உடலுக்கு நன்மைக்கா? இந்த உடல் என்னைக்கு அழிஞ்சு போறது? நித்தியத்துக்காக கொடுக்க பெற்றது. அது அந்த நித்திய வாழ்வு பெறுவதற்காக, அந்த நித்திய அறிவுன்னு ஒண்ணு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க. அந்த அறிவை இந்த பீத்த தூலத்துல வைக்கல. ஒரு அறிவு தேகம் இருக்கு, அந்த அறிவு தேகத்தை பெறுவதற்காக கொடுக்க பெற்றது. அந்த அறிவு தேகத்தை எப்படி பெறுறது? அந்த அறிவு தேகம் கொடுக்கிற எல்லை எங்க இருக்கோ, எவ்வளவு தூரம், எவ்வளவோ நாள் படிக்க வேண்டிய கல்வியை ஒரு நொடிக்குள் ஒரு மொழிக்குள் புகுத்தி விடுற அந்த குருபெருமான் கிடைச்சா ஒரு நொடியில படிச்சிடலாமே. 70,000 மைல் தூரம் உள்ள ஒரு ஊருக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பணம் செலவழிச்சு 70,000 நாள் பறந்து போய் அடைய வேண்டிய ஒரு ஊர், கடல் தாண்டி இருக்கிற ஒரு ஊரை ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ ஒரு ஆகாய விமானம் கொண்டு போய் விட்டுருதே. அது போல ஒரு மெய்ப்பொரு பெருமான் கிடைச்சா அந்த எல்லைக்கு நீ போனீன்னா அது ஒரு நொடியில உனக்கு அதை உன் அறிவுல வச்சு திணிச்சிருவாங்க. இந்த எல்லையை தாண்டி வெளியில் உள்ள மக்களின் வயது இப்படி வீணாகத்தான் போகிறது. ஒரே கருவி, ஒரே சப்தம்தான். அவற்றை இங்கே உபயோகிக்கும் போது நொடிக்கு நொடி உன் ஆயுள் கனம் கொண்டு ஏறுகிறது. இப்ப இந்த சப்தத்தை நீ வேற எதுக்கு பேசும்போது உன் மூச்சு துண்டாடப்பட்டு உன்னுடைய ஜீவன் நஷ்டம் அடைகிறது. ஆனா அதே சப்தத்தையே, அதே கருவியையே நீ அந்த மெய்க்கு உபயோகிக்கும் போது, இங்கே உபயோகிக்கும் போது நொடிக்கு நொடி உன் ஆயுள் கனம் கொண்டு வாரி ஏறுகிறது. அப்போ அறிவை பல வழிகள்ல சிதறடிக்கும் போது ஆயுள் வீணாகும். ஆனா இந்த ஒரே வழியில இந்த மெய்ப்பால் அறிவதற்காக செலவழிக்கும் போது அது நொடிக்கு நொடி கனம் கொண்டு ஏறுகிறது. உன் கை முதல் கூடிக்கொண்டே போகிறது. மூக்கிலே மூச்சோடுகிற மனிதன் எம்மாத்திரம். அப்ப இப்படி வெட்டியா சுவாசத்தை வீணாக்குற இந்த மனிதன் எம்மாத்திரம்.
ஆனா உலக மக்கள் இப்படித்தான பல வழிகள்ல சிதறடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே ஞானம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அதை பத்தி மணிக்கணக்கா மேடையில பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். பார்த்தா ஞானம்னா என்னன்னே தெரியாது, மணிக்கணக்கா பேசுவாங்க. அப்படி பேசுறத பத்தி பெருமானவங்க உலக மக்கள் ஞானம் ஒன்றும் பெறாது இருந்து கொண்டு வாயில் சாங்கோப சங்கமாக வாய்ஞான பிரசங்கம் பேசுகிறார்கள். வாய்ஞானம் பேசுவாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, பிச்சை கஞ்சிக்கு கூட உப்பு சம்பாதிக்க முடியாத சோம்பேறி வீணன் எந்நேரமும் லட்சோப லட்சமாக பேசிக்கொண்டிருப்பது போல காணப்படுகிறது. ஞானம்னா என்னன்னே தெரியாம மணிக்கணக்கா பேசுறானே, துணியை செலவழிக்கிறானே வெட்டி பேச்சுக்கு. அவன் பேசுறது எப்படி இருக்குன்னா, பிச்சை வாங்குறது பிச்சை. அந்த பிச்சை கஞ்சிக்கு கொஞ்சம் உப்பு போடலாம், உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், கொஞ்சம் உப்பு வேணும்னா உப்பு வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத துப்பு இல்லாத ஒருத்தன் கோடியை பத்தி பேசினா எப்படி இருக்கும், கோடி லட்சம் அதை பத்தி பேசினா எப்படி இருக்கும். பிச்சை கஞ்சிக்கு உப்பு வாங்க துப்பு இல்லாதவர் கோடியை பற்றியும் லட்சங்களை பற்றியும் பேசுறது போல இருக்கு இந்த உலக மக்கள் வாய்ஞானம் பேசுறது. ஆனால் எல்லாம் பெற்ற நீங்கள் பெற்ற மெய்ப்பொருளை எடுத்து பேச வாய் இல்லாமல் இருக்கின்றீர்கள். இப்ப நம்மள பெருமானவங்க நம்ம வாயை எப்படியான வாயாக ஆக்கி வச்சிருக்காங்க. நாம எப்படி அதெல்லாம் பத்தி தினமும் பேசணும். நீ அதுக்கு வாய் இல்லாம இருக்கலாமா? அவன் பிச்சை கஞ்சிக்கு உப்பு வாங்க துப்பு இல்லாதவன் பேசுறான். நீ ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை, நீ எப்படி பேசணும்? நீங்க பேசுறதுக்கு வாய் இல்லாம இருக்கக்கூடாது. நீ பெற்ற மெய்ஞான தேவ பொருளின் உன்னதத்தை எடுத்து சொல்லி யமனை மிகைக்கும் எம் தவ ஏற்றத்தை பற்றியும் நாம் உங்களை மீட்பிக்கும் எம் காருண்ய நாட்டத்தை பற்றியும் எடுத்து பேசுகின்றபடி பேசினால் படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஒரே முகமாக நின்று புரிந்து கொள்வதாகவே அது இருக்கும். இது எல்லாருக்கும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிற கல்வியைத்தான பெருமானவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும், படிக்காதவங்களுக்கு புரியாது அப்படிலாம் இல்லையே. யாரா இருந்தாலும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஏழையானாலும் பணக்காரரானாலும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கல்வியைத்தான பெருமானவங்க நமக்கு அருளி செய்திருக்காங்க. அப்போ எப்படி எல்லாம் நாம அந்த இறைவன் கொடுத்த அந்த அறிவை எதுக்கு பயன்படுத்தணும், ஆனா இந்த உலக மக்கள் எப்படி பயன்படுத்தி ஒரு பாலை சாக்கடை தண்ணி வாங்குறதுக்கு பயன்படுத்துற மாதிரி எப்படி பயன்படுத்தி வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி செய்யும் போது எப்படி ஆயுள் குறையுது, அப்படி இல்லாம அதையே இந்த மெய்ப்பாலுக்கு செலவழிக்கும் போது எப்படி நொடிக்கு நொடி ஆயுள் கனம் கொண்டு ஏறுது அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு எடுத்தறிஞ்சு செஞ்சதை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த அறிவை நாம இப்படி எல்லாம் வீணாக்கும் போது அது அறிவாக இல்லை, அது என்னவாக இருக்குது அப்படின்னா மனமாக மாற்றிடணும். நம்ம அது அறிவாக இருந்தா அது அறிவான வார்த்தையை தான் பேசும். ஆனா அது இந்த உலக காரியத்தை பத்தியே பேசும்போது அது மனமாக மாறிவிடுகிறது. அந்த அறிவு எவனம் இல்லட்டா அதுக்கு பேர் மனம். அப்பதான் உன்னுடைய ஆயுள், அறிவை மனமாக்கிட்டு நீ உலகத்து காரியத்தையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆயுள் குறையத்தான் செய்யும். எவ்வளவு நிதியம் செல்வம் ஆர்வம் இளமையான வனப்பு இருக்கட்டும், மனம் எவ்வனமாக இல்லாவிட்டால், மனம் எவ்வனமாக இருந்தா அதுக்கு பேர் அறிவு. எவ்வனம் இல்லைன்னா அது மனம். அப்படி எவ்வனம் இல்லாத மனமாக ஆக்கி வச்சிருந்தீங்கன்னா அது வயது ஆயுள் ஆலோசனை எல்லாவற்றையும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும். நீ மனத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தீனா இறைவன் கொடுத்த அறிவை மனமாக மாற்றி இந்த உலக அறிவுக்காகவே, இந்த காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே, கொடுத்த பாலை சாக்கடை தண்ணி வாங்குறதுக்காகவே பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய வயது ஆயுள் ஆலோசனை எல்லாவற்றையும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும். அப்போ இந்த வயதை போக்குவது உன் மனம். அப்ப ஆயுளை குறைக்கிறது எது? அறிவை பல வழிகள்ல சிதறடிக்கிறது. அந்த சிதறடிச்சா அந்த அறிவை என்னவாக்கிட்டோம்? மனமாக்கிட்டோம். அப்போ வயதை போக்குவது மனம், அதை தடுப்பது போகாது தடுப்பது அறிவு. அது அறிவா வச்சிருந்தேன்னா போகாம தடுக்கும். இப்போ இந்த திருவாக்கியம்
இது கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 264 பெருமானவங்க அருள் செய்யறத நான் இப்ப படித்தேன். எவ்வளவு நிதியம் செல்வம் ஆர்வம் இளமையான வனப்பு இருக்கட்டும், மனம் எவ்வனம் இல்லாவிட்டால் வயது ஆயுள் ஆலோசனை எல்லாவற்றையும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும். இப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் வயது ஆயுள் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்களே. நான் இவ்வளவு நாளா வயதுனாலும் ஆயுள்னாலும் ஒண்ணு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பெருமானவர்கள் வயது ஆயுள்னு கொடுத்தாங்கன்னா இது வேற அது வேற இருந்தா தானே கொடுப்பாங்க. அப்ப இது என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வயதுன்னா என்ன, ஆயுள்னா என்ன? வயது வேற ஆயுள் வேறையா? இப்ப நான் இவ்வளவு நாளா வயது ஆயுள் எல்லாம் ஒண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பெருமானவங்க உன்னுடைய வயது ஆயுள் எல்லாத்தையும் இது விழுங்கிரும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ வயதுனா என்னவாக இருக்கும்னு பார்க்கும்போதுதான் தெரியுது, வயது என்பது ஒருவர் பிறந்ததிலிருந்து தற்போது வரை வாழ்ந்த கால அளவு. இப்போ நமக்கு வயசு என்னன்னு தான் கேட்போம். இப்போ உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 40 வயசு, எனக்கு 50 வயசு, எனக்கு 60 வயசு, எனக்கு 70 வயசுன்னு உங்க ஆயுள் என்ன இப்ப அப்படின்னு கேட்க மாட்டோம். அப்போ அந்த வயது என்பது ஒருவர் பிறந்ததிலிருந்து தற்போது வரை வாழ்ந்த ஒரு கால அளவாக இருக்கிறது. அது கடந்த காலத்தை குறிக்கிறது, இதுவரைக்கும் கடந்து வந்த காலத்தை குறிக்கிறது. ஆனால் ஆயுள் என்பது இந்த ஆங்கிலத்துல லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருவர் பிறந்தது முதல் இறப்பு வரை வாழக்கூடிய மொத்த ஒரு கால அளவாக இருக்கிறது இந்த ஆயுள் என்பது. இனியும் வாழப்போகிற எதிர்காலத்தையும் குறிக்குது அது. இந்த வயது இறந்த காலத்தை மட்டும், இதுவரைக்கும் நான் எவ்வளவு காலத்தை கழிச்சிருக்கேன் அது வயது. ஆயுள் என்பது இனியும் எவ்வளவு காலம் வாழ போறேன், அந்த மொத்த ஆயுள் காலம். இது எதிர்காலத்தையும் குறிப்பதாக இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க நீண்ட ஆயுளோட இரு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் நீண்ட வயதோட இருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வயதெல்லாம் கடந்துருச்சு. இனி வாழ போறது ஆயுள். நீண்ட ஆயுளோட இரு வாழு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ வயது என்ன ஆயுள் என்ன அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்க்கும்போது, இந்த திருவாக்கியம் படிக்கும் போதுதான் இந்த வயதையும் ஆயுளையும் பிரிச்சு பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அது வரைக்கும் வயதுனாலும் ஆயுள்னாலும் ஒண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுல சுருக்கமாக சொல்லும் போது வயது என்பது நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள் என்பதை சொல்வது, ஆயுள் என்பது நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் வாழ்வீர்கள் என்பதை குறிப்பிடுவதாக இருக்கிறது. அதனாலதான் பெருமானவங்க எந்த ஒரு எண்ணம்னு ஒரு 2 சொல் சொன்னாங்கன்னா 2க்கும் வேற வேற பொருள் இருக்கும்னு நம்ம அதை ஆழ்ந்து தேடி பார்க்கணும். எண்ணம் நினைவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எண்ணம்னா ஒண்ணு, நினைவுனா ஒண்ணு, 2ம் ஒண்ணுன்னு தான் நினைச்சிருப்போம். தேடி பார்த்தா அதுக்கு எல்லாம் வித்தியாசம் கிடைக்கும். அதே போல இந்த இடத்துல வயது ஆயுள் ஆலோசனை எல்லாத்தையும் இந்த மனசு விழுங்கி தன்மயமாக்கிடுன்னு பெருமான் அவங்க அருள் செய்றாங்களே. அப்போ இது என்னவாக இருக்கும் வயது அப்படின்னு நம்மள அதை யோசிக்க வைக்கிறாங்க. அப்போ இந்த மனத்திலே செலவழிக்கும் போது இந்த ஆலோசனை எல்லாத்தையுமே இந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கி விடுகிறது. அப்போ அது ஜீவனுக்கு நன்மை தராம போயிருது. இந்த கல்வி செத்து போறதுக்குரிய கல்வியைத்தான் நீ படிக்கிற, செத்து போறதுக்கு தான் உன்னுடைய நாதத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிற. அதை ஜீவனுக்கு செலவழிக்கணும், அதை ஒரே வழியில செலுத்தணும். அப்போ அதை ஜீவனுக்கு எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிறதையும் நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்களே. அது எங்க எடுத்து கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். கோடாயுதக்கூர் திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் 8 பார்ப்போம். தேவனாக ஆவது ஒன்றுதான் அறிவு. அறிவுனா என்ன, எதுக்கு செலவழிக்கணும்? இந்த வெட்டி படிப்பு படிக்கிறதுக்காக இல்ல, தேவனாக ஆகிறதுக்கு செலவழி. எந்த எல்லையில போனா ஜீவனுக்கு நன்மை தரக்கூடிய கல்வி கொடுத்து உன்னை தேவனாக ஆக்குறாங்களோ அங்க போய் செலவழி. அதுதான் அறிவு. தேவனாக ஆவது ஒன்று. இது திருவாக்கியம் 8ன்னு சொன்னேன், 7ன் தொடர்ச்சியாக இருக்கு. தேவனாக ஆவது ஒன்றுதான் அறிவு, மற்றது அறிவு அல்ல.
மற்ற வழியில நீ என்ன செலவழிச்சாலும், நீ ஒரு பெரிய டாக்டர்னா, நீ பெரிய பணக்காரனா, நான் பெரிய நாட்டுக்கு மந்திரினாலும் அதெல்லாம் அறிவே இல்லைன்ட்டாங்க பெருமானம். மற்றது அறிவு அல்ல, தேவனான பிறகுதான் இது விளங்கும். மறுபிறப்பு பெற்றுள்ள உங்களுக்கு இந்த ஜாக்கிரதை கட்டாயம் வேண்டும். அப்போ அறிவு என்பது என்ன அப்படின்னா, தேவனாகிறதுக்கு மட்டும்தான் அறிவு கொடுக்க பெற்றிருக்கு. வேற எதுக்காகவும் இந்த அறிவு மிருகங்களுக்கெல்லாம் பெறாத அந்த அறிவு இந்த மனிதனுக்கு கொடுக்க பெறவில்லை. ஆனா நாம அதை மனமாக மாற்றி அந்த பல வழிகளில் செலவழித்து, வெட்டி பேச்செல்லாம் பேசி, கவலை எல்லாம் தேடி தேடி இழுத்து வச்சு, அதுக்கு கவலைப்பட்டு இதுக்கு கவலைப்பட்டு இந்த ஜீவனை வதச்சி ஆயுளை குறைச்சி நாம எல்லாம் வீணாக்கிக்கிட்டே இருக்கிறோம். கேட்டா கவலை இல்லாத மனுஷன் யாரு இருக்கா? எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்குவோம். கவலைக்கு இந்த உலகத்துல அப்படித்தானே நடக்குது அப்படின்னு வேற சொல்லுவோம். இந்த உலகத்துல நடக்கிறது கவலைக்கு காரணமே இல்லை, உன் மனசுதான் காரணம். இந்த உலகத்துல நடக்கிற சம்பவம் எதுவுமே இந்த கவலைக்கு காரணமே இல்லை. எது வந்தாலும் நீ மனசுல போ அப்படின்னு தூக்கி போட்டு போனீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை. நீ அதை இழுத்து பிடிச்சு வச்சு கவலைப்படணும், ஐயோ கவலைப்படுறதுக்கு விஷயமே இல்லை, இதுக்கு கவலைப்படலாமா அதுக்கு கவலைப்படலாமா, நீ இழுத்து வச்சு கவலைப்பட்டீங்கன்னா அது கவலையா இருக்கும். அப்போ கவலைக்கு காரணம் நடக்கிற சம்பவங்கள் இல்லை, உன் மனசுதான் காரணம். அதுக்கு கூட ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிராமத்துல ஒரு 2 குடும்பத்துல 2 மகன்கள் வெட்டியா சுத்திட்டு இருக்காங்க. குடும்பத்தினருக்கு அவங்களால எந்த ஒரு பயனும் இல்லை. அப்ப அவங்க 2 பேரும் என்ன சம்பாதிக்கலையா அப்படின்னு பெற்றவங்க கேட்பாங்கல்ல வயசு வந்தா. அப்போ அவங்க ரொம்ப வீட்டுல திட்டுறாங்களே சொல்லி 2 பேரும் வீட்டை விட்டு கோவிச்சுட்டு எங்கேயாவது வடக்க காசி பக்கம் போய் ஏதாவது தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாமா, என்ன செய்யலாம், இந்த குடும்பத்துல இருந்தா நேரம் திட்டிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்களாம். போய் கொஞ்ச நாள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இவங்க அப்ப இது பழங்காலத்துல தகவல், இப்ப எல்லாம் நொடிக்கு நொடி யார் எங்க இருக்கா என்ன செய்யறா எல்லாமே நம்ம பாத்திரலாம் வீட்டுல இருந்தே. அப்பெல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியாத ஒரு காலம், தொடர்பெல்லாம் இல்ல. போயிட்டாங்க, சரி ஏதோ சம்பாதிக்க போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. வீட்டுல அவங்களுடைய தகவல் எதுவுமே இல்லை. இந்த போனதுல ஒருத்தன் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறான். இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுறான். ஆனா பணக்காரன் ஆனாலும் வீட்டுக்கு எந்த பணமும் அனுப்பல. இவன் செத்துட்டானும் வீட்டுக்கு தெரியாது, அவன் பணக்காரன் ஆயிட்டானும் வீட்டுக்கு தெரியாது. அப்போ அவங்க ஊரை சேர்ந்த ஒருத்தர் இவங்க இருக்கிற அந்த நகரத்துக்கு வர்றாரு, இவங்களை பாக்குறாரு, இந்த பணக்காரனானவரை பாக்குறாரு. இப்போ அவர்கிட்ட சொல்லி விடுறாங்க, நீங்க ஊருக்கு போனீங்கன்னா நாங்க 2 பேரும் வந்தோம், 2 பேர் பெற்றோரையும் பார்த்து, நான் என்னுடைய பெற்றோரை பார்த்து நான் நல்ல பணக்காரனா இருக்கேன்னு சொல்லிருங்க, அவனோட பெற்றோரை பார்த்து அவன் இறந்து போயிட்டான்ற செய்தியையும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரின்னு அவர் கேட்டுட்டு போறாரு. கேட்டுட்டு அவர் ஒரு அவசரத்துல கேட்டுட்டு போனவரு அங்க போய் மாற்றி சொல்லிடுறாரு. அந்த பணக்காரனா இருக்கிற பையனுடைய அம்மா அப்பாட்ட போய் உங்க பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இந்த செத்து போன பையனோட அம்மா அப்பாட்ட போய் உங்க பையன் சம்பாரிச்சு பணக்காரனா இருக்கான்னு மாற்றி சொல்லிடுறாரு. அப்போ இந்த செத்து போன பையன் வீட்டுல இருக்கிறவங்க கொண்டாடி ஆடி பாடி மகிழ்றாங்க, என் பையன் அங்க போய் சம்பாரிச்சு பணக்காரனா இருக்கிறான் அப்படின்னு. ஆனா உண்மையில என்ன, அவன் செத்துட்டான். அழ வேண்டியவங்க சிரிச்சு ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சிரிச்சு ஆடி பாடி மகிழ வேண்டியவங்க, என் பையன் அங்க பணக்காரனா இருக்கான். 2 பேரும் எதுவும் செத்தவனும் காசு அனுப்பல, பணக்காரனா இருந்தவனும் காசு அனுப்பல, 2 பேராலையும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் இந்த மனம் அவன் செத்து போயிட்டான், உயிரோட இருக்கிறவன செத்து போயிட்டான்னு நினைச்சு அழுகுது. அந்த பணக்காரனா இருக்கிறவன் அவங்க வீட்டுல செத்து போயிட்டான்னு நினைச்சு அழுகுறாங்க. இந்த செத்து போனவன் வீட்டுல பணக்காரனா நினைச்சு குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் அதுக்கு எதிர்மறையா இருக்கு. அதனால எதுக்கு இத சொல்லுவாங்க அப்படின்னா, உலக சம்பவங்கள் காரணம் இல்ல, இந்த மனம்தான் காரணம்.
எங்கேயோ ஒரு இடத்துல என் மகன் பணக்காரனா இருக்கானா நினைச்சா குதிக்கிறது, உனக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லாட்டாலும். எங்கேயோ ஒரு இடத்துல அவன் சேர்த்து போயிட்டான்னு நினைச்சா உட்கார்ந்து அழுகிறது. அப்ப சம்பவம் மாற்றமா இருந்தா கூட இந்த மனம் தானே காரணமாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லுவாங்க. அப்போ இந்த உலக சம்பவங்கள் காரணம் இல்லை. அது போல நமக்கு என்ன நடந்தாலும், என்ன ஒரு கேடு நடந்தாலும், இது என்ன எனக்கு சாஞ்சிக்கிறதுக்கு வைரமலை இருக்கு, இதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சு நம்ம இருந்தோம்னா நம்ம மனம் எப்பயுமே மகிழ்ச்சி வெள்ளத்துலதான் இருக்கும். அது இல்லாம இந்த சாஞ்சிக்கிறதுக்கு மலையே இல்லாம இருக்கிறானே, அவனுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அது பெரிய துன்பமாகத்தான் தெரியும். அப்ப இந்த மனசுல இப்படியே வேதனைப்படும் போது அவனுடைய ஆயுள் எல்லாம் அப்படிதான் குறைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதனால இந்த மனசு வழி நம்ம போகும்போதுதான் நம்மளுடைய ஆயுள் வீணாக்கப்படுது. அதுதான் பெருமான் அவங்க தன் அறிவில் சாயும் பொழுது இவனுடைய அறிவு வீணாக்கப்படுது அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. தன்னறிவில் சாய்பவன் அறிவற்றவன், ஆசான் அறிவின் வழி செல்பவன் அறிவுடையவன், அவனே தேவ அறிவு பெற்றவன். இப்போ நம்ம பார்த்தோமே, தேவனாவதற்கு தான் இந்த அறிவு கொடுக்க பெற்றது. அது எப்படி தேவன் ஆகிறது? நமக்கு அறிவே இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் மனம் தான். இந்த மனத்தை தான் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. அதனால அந்த மனம் சொல்ற அந்த அறிவுல சாயாம ஆசான் அறிவின் வழி செல்லும் பொழுது தேவ அறிவு பெற்றவனாகிறான். அளவிடற்கரிய ஈசனையும் அளவிடலாம், ஆனால் தேவ அறிவின் தரத்தை யாராலும் அளவிட முடியாது. அதனால் ஆகவே சீரியர் என்பதும் தீயர் என்பதும் சேரினத்து இயற்கையால் ஏற்படுகிறது. அப்ப யார்கிட்ட சேர்ந்தா சீரியர் ஆகலாம், யார்கிட்ட சேர்ந்தா தீயராகலாம். சேரினர் என்பதும் தீயர் என்பதும் சேரினத்து இயற்கையால் தான் ஏற்படுகிறது. அப்போ அவங்கள சாரும் போதுதான் அவங்க இந்த மனதை அறிவாக மாற்றி விடுவார்கள். எப்படி அறிவாக மாற்றுவாங்க அதையும் நமக்கு பெருமான் அங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. திருமஞான குரல் பக்கம் 241 பார்ப்போம். மனம்னா என்ன, அது எப்படி அறிவா மாற்றுறாங்க? மறதியற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். உன் நினைவு பரிசுத்தமா இருக்கு, நினைவுதான் நம்மளுடைய ஆன்மாவாக இருக்கு, அது பரிசுத்தமாகத்தான் இருக்கு. அதுல போய் எந்த தீமையும் அதுல சேராம அது பரிசுத்தமா இருக்கு. ஆனா நீ அதுல தீங்காகிய சைத்தான கலக்குற. அதுல தீங்காகிய சைத்தான் கலக்கும் போது அந்த நினைவுக்கு பேர் மனம்னு மாறிடுது. அப்போ அந்த மனம்னு மாறும்போது அந்த மனம் என்னவாக இருக்குன்னா தாவுகின்ற செயல் உள்ளதாக இருக்கு. மனம் என்பது தாவுகின்ற செயல் உள்ளதாக இருக்கு. அதனால்தான் மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு பேய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு தெய்வ ஆசானால் இந்த மனத்தை எப்படி அடக்கி அறிவா மாத்தணும் அப்படின்னா அந்த மெய்க்கல்வியை கற்பித்து தருகின்ற அந்த ஒரு நொடிக்குள் 1000 கல்வியை நம்முடைய அறிவுக்குள் வைத்து திணித்து விடுகின்ற ஆசான் அவர்களை சாரும் பொழுது அவர்களால் தான் அந்த மனத்திற்குள்ளே ஒரு ஒளி, ஒரு முளை காண செய்வது, நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். மனிதரிடத்தில் மனம் கொட்டாப்புளி போல் உலக இச்சையால் பருத்து இருக்கிறது. இந்த மனம் தான் பருத்து இருக்கிறது இந்த மனிதர்கிட்ட. அறிவுங்கிறதே இல்லை. அறிவோ மெலிந்து மனத்தின் பின்னே ஒரு வால் போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருந்த அறிவை நம்முடைய பெருமான் அவர்கள் இன்னைக்கு நம்மளை எல்லாம் எந்த ஒரு மேலாம்பரமான எல்லையில ஏற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு 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 நாம தினமும் அதை பேசணும். அதுக்காகத்தானே இந்த வாக்கறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகக்காரனுக்கு ஒரு ஞானமும் தெரியாது, வெறும் வாய் ஞானம் மட்டும் பேச தெரியும். வெறும் வாய் தான் அவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும். அந்த வாயை வச்சுக்கிட்டு பிச்சை கஞ்சிக்கு உப்பு வாங்க துப்பு இல்லாதவே கோடியை பத்தி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறானே. மேடையில ஏறி மணிக்கணக்கா ஞானம் பேசுறானே. நீ பேச மாட்டியான்னு பெருமான் அவங்க கேட்கிறாங்க. அப்போ இங்கு வருவதன் முன் மனம் வேறு அறிவு வேறு என்று இல்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. அவங்க வேலை. நீ அவங்களை சார்ந்து நின்றா போதும். அவங்க அந்த இருட்டுல இருக்கிற, நீ அறியாமைங்கிற இருட்டுல கொடுத்த அறிவை மனமாக்கி
பிரகாசத்தை தான் இறைவன் கொடுத்தாங்க, அதை இருட்டாக்கி வச்சிருக்கிற. அதை என்ன செய்யணும்? அந்த பிரகாசத்தை பாய்ச்சுனா அந்த இருட்டு நீங்கிடும். பெருமானவர்களுடைய அந்த வாக்கு என்கிற பிரகாசம் வரும் பொழுது அந்த இருள் எல்லாம் நீக்கப்படும். அது வரைக்கும் இருள்ல இருக்கும்போது கண்டதையும் நினைச்சு நம்ம பார்த்தோமே, செத்து போகாதவனை நினைச்சு வீட்டுல ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த செத்து போயிட்டா அதை நினைச்சு பணக்காரனா இருக்காங்கன்னு நினைச்சு பூஜிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோமே. அது போல நம்ம ஒரு இருட்டுல இருக்கும்போது ஒரு கயிறை பார்த்தா கூட, ஒரு கயிறு இருக்குன்னு லேசா தெரியும் இருட்டுல, பாம்பு போல மணி பாம்பு இருக்குன்னு பயப்படுறது. லைட் அடிச்சு பார்த்தா தெரியும் அது பாம்பா கயிறான்னு. அது போல தேவையில்லாததுக்கெல்லாம் பயந்துகிட்டு அழுதுகிட்டு, கயிறை பார்த்து பாம்புன்னு பயந்த மாதிரி பயந்துகிட்டு அழுதுகிட்டு இருக்கிறோம். அதுல பெருமானவர்களை வாக்கு என்கிற பிரகாசத்தை பார்க்கும் போதுதான் அது பாம்பா அது கயிறா, அது வெறும் கயிறு, தூக்கி போடு அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வரும். அப்போ இந்த மனமாக இருக்கே, இத எப்படி அறிவாக மாத்தணும் அப்படின்னா அதுக்கு 2 வழி. ஒண்ணு, ஆசான் அறிவுல சாயணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆசான் அறிவின் வழியிலே நான் இன்னைக்கு பார்த்தோமே, தன்னறிவில் சாய்பவன் தன்னறிவுல சாய்ந்தா ஒன்னும் தெரிய முடியாது, ஆசான் அறிவின் பின்னால் போகும்போதுதான் தேவ அறிவு பெற்றவன் ஆகிறான் அப்படின்னா அவங்க அறிவு பின்னாலே போயிடணும். அல்லது இன்னொன்னு நம்ம பார்த்தோம், எப்பயுமே ஞானத்தை அடைவதற்கு 2 வழி, பக்தி வழி, இன்னொன்னு அறிவு வழி. அறிவு கொண்டு சிந்திச்சு அந்த நூலை படிச்சு இந்த நூலை படிச்சு பெருமானவங்க இந்த வாக்கியத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வாக்கியத்துல என்ன சொல்லியிருக்காங்க, வயதுன்னா வேறையா, ஆயுள்னா வேறையா, இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்கிறோமே. இப்படி எல்லாம் சிந்திச்சு அடையிறதுனாலும் அடையலாம். இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டேன், உங்க வயதுன்னு சொன்னாங்க, ஆயுள்னு சொன்னாங்க, எண்ணம் சொன்னாங்க, நினைவுன்னு சொன்னாங்க, தெய்வம் சொல்லியிருக்காங்க. அவங்க வாக்கே எனக்கு எல்லாமே, அவங்கதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு போறது பக்தி வழி. இன்னொன்னு அறிவு வழி. இந்த 2 வழியிலையும் போய் பெருமானவர்களே எப்படி போனாலும் பற்றி கொள்கிற இடம் ஒண்ணுதான். அப்போ அவங்க வழியில போய் அவங்களை பற்றி கொள்வது ஒண்ணு. இன்னொன்னு சரணாகதி இடம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் எல்லாமே அப்படின்னு நமக்கு வர்ற சுமைகள் எல்லாம், நமக்கு என்னென்ன கவலை வந்தாலும் தெய்வமே நீங்க எனக்குள்ள குடியிருக்கீங்க, இந்த கவலை நான் படல, நீங்க படுறீங்க, எனக்கு தெரியாதுப்பா, நீங்க பட்டுக்கோங்க, நீங்க தான் நான் வேறு நீங்க வேற இல்ல, இந்த வந்த கவலை எனக்கு இல்ல உங்களுக்கு தான் அப்படின்னு சுமையை அவங்க மேல இறக்கி வச்சிருறதுதான் சரணாகதி. அதுக்குமே ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு ட்ரெயின்ல ஏறுறான், ஒரு பெரிய கூடையை தலையில தூக்கிட்டு ட்ரெயின்ல ஏறுறான். ட்ரெயின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதும் அந்த கூடையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டேவா உட்கார்ந்துகிட்டு இருப்பான். ட்ரெயின்ல உட்கார்ந்த பிறகும் கூடையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருந்தானா ஒரு பட்டிக்காட்டான். பக்கத்துல இருக்கிறவன் ஏன் தலையிலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, இறக்கி கீழே வைக்க வேண்டியதானேன்னு கேட்கும்போது சொல்லும்போது, இல்ல இந்த ட்ரெயின் எவ்வளவுதான் சுமக்கும், நம்ம இத்தனை பேரை சுமக்குது, இந்த கூடையை மட்டுமாவது நான் சுமந்துட்டு போறேனே அப்படின்னா, அடப்பாதி நீ சுமந்தாலும் ட்ரெயின் தான் சுமக்குது, இறக்கி வை அப்படின்னு சொன்ன பிறகு இறக்கி வருது. அது போல நாம அவங்க சுமப்பாங்க எவ்வளவு சுமை. இந்த ட்ரெயின்ல ஏறிட்டோம், இந்த உலக வாழ்க்கைக்கு வந்துட்டோம், எத்தனையோ சுமைகள் நமக்கு வரத்தான் செய்யும். அதை எல்லாம் அவங்க தலையில இறக்கி வச்சுட்டு, நீங்க சுமங்க தெய்வமே, என்னால சுமக்க முடியாது அப்படின்னு இறக்கி வச்சுறது ஒரு கதி, ஒரு வழியாக இருக்கு. இப்படி 2 வழியிலையும் இந்த மனத்தை ஜெயிச்சு அறிவு வழியாக ஆக்கி நம்ம ஜீவனை, நம்முடைய அறிவை பல வழிகளில் சிதறடிக்காமல் நம்முடைய ஆயுளை நாம கூட்டிக் கொள்ளலாம். அப்போ மனசு இல்லாத ஒரு வாழ்வு தான் பரிசுத்தமான வாழ்வு, அறிவான வாழ்வு தான் பரிசுத்தமான வாழ்வு. இதை பத்தி தாய்மான சுவாமிகள் இந்த மனதில்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாடல் தாய்மான சுவாமிகள் நூல்ல நான் ஒரு பாடல் பார்த்தேன். அந்த பாடல்ல நம்ம பார்ப்போம். அதாவது இந்த உலக மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஆசைக்கு ஓர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும். இந்த அகிலமெல்லாம் கட்டி ஆளுகிற ஒரு ராஜாவா இருந்தா கூட அவனுக்கும் நம்ம தான் அகிலத்துக்கே ராஜாவாயிட்டோமே அப்படின்னு ஆசை நிக்குதான்னா நிக்காதான். ஆசைக்கு ஒரு அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும். கடல் நீரிலே ஆணை செலவே நினைவர். கடல் தண்ணி ஆணைக்குள்ள இல்லையே,
கடல் தண்ணி ஆணைக்கு கட்டுப்படலையே, இந்த கடல் தண்ணியையும் கட்டுப்படுத்துகிற ஒரு பவர் எனக்கு வரணும்னு நினைப்பானா. இந்த அகிலமெல்லாம் கட்டி ஆளுகின்ற ஒரு மன்னவன் கூட கடல் தண்ணி என் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அது சாத்தியமே இல்லை. சாத்தியமில்லாததையும் சாத்தியமாக்குறதுக்கு நினைப்பானா. ஆசைக்கு ஒரு அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் நீரிலே ஆணை செல்லவே நினைப்பர். கடல் தண்ணிலையும் ஆணை செல்லணும்னு நினைப்பான். அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும். அழகேசனுக்கு நிகராக பொன் தங்கம் நிறைய அழகேசன்னா குபேரன். குபேரன் தான் செல்வங்க. அவன் மாளிகை போல தங்கத்திலே இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி குபேரனுக்கு நிகரான தங்கம் நிறைய வச்சிருக்கிறவனும் என்ன நினைப்பானா, நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர். ரசவாத வித்தை, ஒரு குபேரனுக்கு நிகரான தங்கம் வச்சிருக்கான் வீட்டுல, அப்பையும் அடங்குதா அவனுக்கு அப்படின்னா அடங்கல. ரசவாத வித்தை எனக்கு தெரியணும். ரசவாத வித்தைனா எந்த உலகத்தையும் தங்கமாக மாற்றுகின்ற வாதம், ரசவாதம். அந்த ரசவாத வித்தை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கிடைக்கிற எல்லா உலோகத்தையும், எந்த தங்கம் இருக்கு, இன்னும் இரும்பு இருக்கு, பித்தளை இருக்கு, இதையும் தங்கமா மாத்துறதுக்கு அந்த வித்தை வேணும்னு அதுக்கு அலைவானாம். அந்த கிடைக்கிற தங்கத்துல அடங்காம. அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும், குபேரனுக்கு நிகரான பொன் வைத்திருக்கிறவனும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர். அந்த ரசவாத வித்தையை நான் கத்துக்கணுமே, இன்னும் தகரத்தை எல்லாம் தங்கமா மாத்துற வித்தையை நான் கத்துக்கணுமே, நான் அதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் முதல்ல என்ன சொன்னாங்க, ஆசைக்கு ஒரு அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் நீரிலே ஆணை செலவே நினைவர். அப்படி ஒருத்தங்க இருக்காங்க. அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர். இப்படியும் இருக்காங்க. இன்னொரு மூணாவது எப்படிப்பட்ட கேட்டகரி, நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். நெடுநாள் வாழ்ந்த ஒரு கிழவனா இருந்தா கூட இன்னும் போய் சேர மனசு வராது. இன்னும் நான் நீண்ட காலம் வாழணும், அதுக்கு ஏதாவது காயக்கல்ப மருந்து இருக்கா? காயக்கல்ப மருந்துன்னா நீண்ட நாள் வாழ்றதுக்கு உண்டான மருந்து, அது அந்த காலத்துல சித்தர்கள் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காயக்கல்ப மருந்தை தேடி அலைவானா நெடுநாள் வாழ்ந்த கிழவனா இருந்தாலும். நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காயக்கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். அதுக்கப்புறம் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். இப்படி எல்லாம் இருந்தாலும் உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, உன் திங்க தூங்க இப்படித்தான் இருக்குன்னு சொல்றாரு தாயுமான சுவாமிகள். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உன் வாழ்க்கை பசி தீர உண்பது உறங்குவது, இதை தவிர நீ என்ன செஞ்ச? பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி. உள்ளதே போதும்னு இல்லாம நான் நான் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒன்றை விட்டு ஒன்று கிடைச்சா இதை விட்டுட்டு அடுத்ததை எப்படி பற்றுறதுன்னு அந்த மனம் குரங்கு மாதிரி, இந்த கிளை கிடைச்சா இந்த கிளையோட அது அந்த கிளையில என்ன இருக்கு, இந்த கிளையில என்ன இருக்குன்னு வெறிமர அரசாட்சி ஏறி அதன் கிளையெல்லாம் கொம்பு கொப்பு கிளையெல்லாம் எங்க இருக்குன்னு தாவி அலைகிற குரங்கா இருக்கு உன் மனசு. உள்ளதே போதும் நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குள் வீழாமல். இப்படியெல்லாம் இந்த பாச கடலுக்குள், பாச கடல்னா மாயக்கடல், இந்த மாயக்கடல் ஆகிய இந்த உலகத்துக்குள்ள நான் வீழ்ந்து போகாமல் என்னை காப்பாற்றுங்கன்னு தாயுமான சுவாமிகள் கேட்கிறாங்க. பாச கடற்குள் வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். என் மனசுதான் இவ்வளவும் செய்யுது, இந்த மனசே இல்லாத ஒரு பரிசுத்த அறிவு நிலையை எனக்கு அருள்வாய் அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாங்க? பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. எனக்கு அப்படி மனதற்ற ஒரு வாழ்க்கையை கொடுங்க. யாரு? பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற, நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. இறைவன் மட்டும்தான் பரிபூரண ஆனந்தம்.
நம்ம எல்லாம் தேவையில்லாத கவலை எல்லாம் தூக்கி தூக்கி இழுத்து பிடிச்சு கண்டதுக்கும் கவலைப்பட்டு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தா கூட அந்த சுமையை இறக்கி வைக்காம தலையில தூக்கி வச்சு நம்ம கவலையை இறக்கி வைக்கவே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒருத்தருமே ஒரு ஆள் கவலை இல்லாம கவலையோட இருந்தானே. ஏன் கவலையோட இருக்கனா, கவலைப்படுறதுக்கு ஒரு காரணமே இல்லைன்னு கவலைப்படுறேன் நானா. அந்த போல கவலைப்படுறதுக்கே காரணமே இல்லையேன்னு கவலையை தேடி தேடி புடிச்சு இழுத்து கவலைப்படுறவங்களா இருக்கிறோம் நம்ம எல்லாம். அப்போ அந்த பேரானந்தமா யார் இருக்கிறாங்க? அந்த வைர மலை, ஒரு மரகத மாணிக்க மலை. அந்த மலை இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் கிடைக்கல. அதைத்தான் கேட்கிறாங்க தாய்மான சுவாமிகள். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே எனக்கு மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். எனக்கு மனசே இல்லாத அறிவுங்கிற அந்த நிலையை அருள்வாய் அப்படின்னு தாய்மான சுவாமிகள் இறைவன்கிட்ட கேட்கிறாங்க. நம்ம கேட்காமே பெருமானவர்கள் அந்த மனதற்ற பரிபூரண ஆனந்த நிலையை நமக்கு பெருமானவங்க வழங்கிட்டாங்க. நம்ம வழங்கி நம்முடைய பேச்சலி நாவை பிரணவ நாவாக ஆக்கி வச்சுட்டாங்க. இதுல எல்லாம் பேசி இந்த பாலை ஊற்றி சாக்கடை தண்ணியை வாங்குற உலகத்துல, பிச்சை கஞ்சிக்கு உப்பு வாங்க கூட துப்பு இல்லாத இந்த உலகத்துல நம்மளெல்லாம் பெரிய கோடீஸ்வரனாக, நம்முடைய நாவையெல்லாம் இந்த மெய்ப்பாலை மட்டுமே பேசுகின்ற நாவாக, வேத நாவாக நீட்டி அகட்டி வளர்த்து வச்சிருக்கிறாங்க நம்முடைய பெருமானவர்கள். அவங்கதான் பரிபூரணமான அறிவு படைத்தவர்கள். அந்த பரிபூரண அறிவை நமக்கும் அளித்து, நம்ம அந்த அறியாமையில கயரை பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிற நம்ம அறியாமையை அவங்களுடைய அந்த வாக்கு என்கின்ற பிரகாசத்தை நீட்டி, அது வெறும் கயறு, பாம்பு இல்ல, பயப்படாத, என் கையை பிடிச்சுக்கோ, என் பின்னாலே வா, எங்க கூட்டிட்டு போகணுமோ நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம அவங்க பின்னாலே போகும்போது அதே அந்த ஒரே வழி என்பார் வழிவேறு இல்லை, அந்த ஒரே வழிதான் மெய்வழி என்று வழியே, அந்த ஒரே வழியில அவங்க பின்னாலே போனோம்னா நம்ம அறிவு பல வழிகள்ல சிதறடிக்கப்படாது. நம்முடைய வயது, ஆயுள், ஆலோசனை எல்லாம் நொடிக்கு நொடி கனம் கொண்டு ஏறும். அப்படியான வாக்கு பிரகாசத்தை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் புத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். ஜீவ சகோதரி அனைவருக்கும் அன்பான நமஸ்காரம். ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலே கிடந்து உழந்து ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது கிடந்த நம்மை ஆரூர் என்னும் குருட்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்தில் ஏற்றி வைத்திருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரங்கள். கொஞ்சம் இடையில தான் வந்தேன். இன்னைக்கு உள்நாட வாக்கியத்துல தெய்வம் நிஜமாக மனிதனா இருக்கிறோம், போலியா இல்ல, நிஜமா இருக்கிறோம், உயிரெழுத்த பார்க்க வேணாமா அப்படின்னு தெய்வம் அமர்ந்திருக்கல எல்லாரையும் எழுத சொல்லி எழுதுவாங்க. அதுல அவங்க திருக்கத்துல வச்சிருக்க கோலை வச்சு அதுல குத்துவாங்க. இதுல உயிர் இருக்கா, இது உயிர் இருக்குன்னு சொல்றியே, இதுல உயிர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, உத்தரவு போடுவாங்க. அப்புறம் அங்கே கோலை வச்சு பக்கத்துல இருக்க அனந்தர்கள் மேல இந்த கோயில குத்துவாங்க. அவர் அப்படிப்பாரு, அப்ப எது உயிர் எழுத்து, எங்க இருக்க உயிர், அந்த உயிரை நீ பார்க்க வேணாமா அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க தெய்வம். என் ஐயனிடம் தோற்று போனேன், பின்னால எனக்கு ஜெயம், நீ என்கிட்ட தோற்று போனா உனக்கு பின்னால ஜெயமா வரும் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. பிரம்ம வித்தையும் இந்த பிரம்ம வித்தையை யாராலும் செய்ய முடியாது. அந்த பிரம்ம வித்தையை செய்யறாந்தா உங்களுக்கு காது இருக்கணும், அவர்களுக்கு வாய் இருக்கணும். அப்பத்தான் உன்னைய அந்த பிரம்ம வித்தையை காமிக்க முடியும், உன்னை தேவனாக ஆக்க முடியும். அப்ப வாய் இருக்கணும். கருவிப்புலங்கள் உள்ள மனிதனாக உன்னைய படைத்து விட்டதுனால ஈசனும் கருவிப்புலங்கள் உள்ள மனிதனாக தான் வரணும். அந்த தூள சக்தி மட்டும் இருந்தா பத்தாது, தூள சக்தியோட ஈசனுடைய சக்தியும் வேணும். அப்பத்தான் மனித தேவனாக ஆக்க முடியும் அப்படின்னு எனக்கு திருவாச்சத்துல தெய்வம் அருள்னாங்க. இன்னைக்கு அக்கா எடுத்து கொடுத்தாங்க. எம்மப்பட்ட அடிபடு போட இதுக்கு ஒரு வாக்கியம் 168ல ஒருவனுடைய ஆயுளே பல வழிகள் சிதறடித்தால் அவன் ஆயுள் குறையும். ஒருவனுடைய அறிவை பல வழிகளில் சிதறடித்தால் அவன் ஆயுள் குறையும்ங்கிற வாக்கியத்தை எடுத்து கொடுத்து அதுல
ஆண்டவர்கள் அமுத மொழியில 72ஆம் வாக்கியம் எடுத்து கொடுத்தாங்க. பார்க்கிற அறிவு, கேட்கிற அறிவு, சுவைக்கிற அறிவு, நுகர்கிற அறிவு, பரிசிக்கிற அறிவு ஆகிய 5 அறிவுகள் இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு மட்டும் 6வது அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற ஜீவராசிகளுக்கு இது இல்லை. இந்த 6வது அறிவு உனக்கு உள்ளதால் தான் நித்தியத்தையும் அனித்தியத்தையும் பிரித்து எம்மால் உனக்கு போதிக்க முடிந்தது. அதை ஓயாமாரி இருக்கிறதுனால நிச்சயம் மாத்திரலாங்கிறது தான் தெய்வம். கடைசி எல்லாத்தையும் படிச்சுட்டு மனிதனையும் படிச்சு அதுக்குள்ள இருக்காங்கிறது வாங்கியத்திலையும் உத்தரவு பண்ணிருக்காங்க. அப்ப 6வது அறிவு என்னன்னு ஒரு வாக்கியமும் இருக்கு. சிவஞான குரல் நினைக்கிறேன். பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவா. அப்போ உன் தலையில ஒரு சாணி இட்டு வயிற்று அதுவா உனக்கு அறிவு அப்படின்னு இவங்க உத்தரவு பண்ணுவாங்க. இப்ப 6வது அறிவு தான் வாக்கறிவு. வாக்குதான் அறிவு. அப்ப அதுக்கு நிறைய பாடல் உத்தரவு பண்ணிக்கலாம். வாக்குதான் சொல்வாக்கே செல்வாக்கு, சொற்கருத்தம் எதற்கு ஒரு அர்த்தம் என்னத்துக்கு பண்றேன், ஒண்ணு அர்த்தமே பண்ண தேவையில்லை. என்னுடைய சொல்லுதான் செல்வாக்கு. சொல்வாக்கே செல்வாக்கு. வாக்கியனா அர்த்தம் மாதிரி ஏகமா இருக்கலாம். அவங்க எல்லா வாக்கும் வாக்கல்ல, தெய்வத்துடைய வாக்கு மட்டும்தான். என்னுடைய வாக்கு உன்னை ஆணாக்கும், அவர்கள் வாக்கு உன்னை வீணாக்கும். அப்ப தெய்வத்துடைய வாக்கு உன்னை பிடிச்சாதான் நம்ம போய் மோட்டில் சேர முடியும். அவங்க அன்பை பெறணும், இரக்கத்தை பெறாங்க. அவங்க வாக்குலதான் போகும். எனக்கும் உனக்கும் ஒரு சங்கிலி சொல்ற மாதிரி இருக்குன்னா வாக்குல போய் தான் அவங்க தொடர்பு முடியும். அதாவது பேச்சறிவு. அந்த பேச்சு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. 60வது வாக்கியத்துல எமன் பண்ண அடிபடு சிறுமையான பொருள். 60வது வாக்கியத்துல அறிவுங்கிறதுக்கு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. ஒரு மாடு ஒரு மனிதனை குத்தி கொன்று விட்டால் அதை தூக்கு போடுவதுண்டா? இல்லை. ஆனால் ஒரு மனிதன் இன்னொருவனை கொலை செய்து விட்டால் கொலையாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அது ஏன்? வந்திருந்தவர் மனிதனுக்கு அறிவு இருக்கிறதினால். ஆண்டவர்கள் அறிவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வந்திருந்தவர் இல்லை. ஆண்டவர்கள் அறிவை பார்க்காத போதே அது இருக்கிறது என்று தெரிந்ததால் இவ்வளவு பெரிய தண்டனையை மனிதனுக்கு மனிதன் தருகிறானே. அது தெரியல. அறிவிற்க தளம் தெரியாது, ஆவி வீணே போவார். அறிவிற்க தலைமை தெரியாது. தெரியாம இருந்துமே நீ கொலை பண்ணிட்ட, உனக்கு அறிவு இருக்கு, நீ கொலை பண்ணிட்ட, அதுக்கு தண்டனை கொடுக்குறாங்களேன்னு முத்தம் பண்றான். அப்படியானால் அறிவை உங்களுக்கு இனாமாக கொடுத்த இறைவன் அவன் ஈட்ட வேலையை நீங்கள் செய்யாவிட்டால் எப்பெரும் தண்டனை கொடுப்பான் என்று எண்ணி பாருங்கள். அதுக்குதான் நரகத்தை படிச்சுட்டாங்க தெய்வம். நீ அது சொந்தக்காரன வந்தியா, சாவுக்கு வந்தியா, கௌரவாதி நரகத்துக்கு சொந்தக்காரனா வந்தியா? இல்ல, என்னை புடிச்சுட்ட, அதுக்கெல்லாம் நீ போக தேவையில்லை. அந்த அறிவின் வழி நான் அறிவா சுகமா தெய்வம் வந்திருக்காங்க. என்னை புடிச்சுக்க, உன்னை காப்பாத்தி நம்மளை சொர்க்கத்துல வைக்கிறேன். இல்லாட்டி நீ ஒரு இதுக்கு மாட்டிட்டேன் தெய்வம் உத்தரவு பண்றான். நீ ஒரு எஜமானா இருந்து ஒரு வேலையை சொன்னாங்கன்னா அந்த வேலையை செய்யாட்டி ஒரு கோவம் வராதோ? கேட்க மாட்டியா? ஏன் செய்யலன்னு கேட்க மாட்டியா? அது மாதிரி நீ இறைவன் இட்ட கட்டளையை நீ செய்யலைன்னா உனக்கு கேள்வி வராதோ அப்படின்னு உத்தரவு பண்றான். அவன் இட்ட வேலையை நீங்கள் செய்யாவிட்டால் எப்பெரும் தண்டனையை கொடுப்பான் என்று எண்ணி பாருங்கள். இறைவன் மனிதனுக்கு செய்திருக்கும் கோடியான நன்மைகளை எண்ணிக்கூட பார்க்காமல் மறந்து விட்டதோடு அல்லாமல் அவன் இட்ட வேலையையும் செய்து முடிக்காமல் அவன் படைத்த உணவுகளை தின்று இந்த பூமியை காலமெல்லாம் நாரடிக்கிறதை பார்த்தால் உண்டகலத்தில் வேண்டவன் என்ற பழமொழி இவனுக்காகத்தான் உண்டானது என்று தெரிகிறது. இந்த அழகு பத்தாது, இந்த ஆஸ்தி பத்தாது, இந்த செல்வம் பத்தாது, இந்த கீர்த்தி பத்தாது என்று எது வந்தாலும் பத்தாது என்று இருக்கும் ஆசையை தெய்வம் உள்ளட வகையத்துல உத்தரவு பண்ணுவாங்க. 25,000 இருக்கு போதும், லட்சம் இருக்கு போதும், 4 லட்சம் இருக்கு போதும், கோடி அப்பா தாண்டியா, அதுக்கு மேலையும் தாண்டியா அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க. அப்ப எது வந்தாலும் பத்தல திரும்ப மூச்சுக்கியா, உணவு பிரச்சனை காகிதம்லாம் முன்னா போய்கிட்டே அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க. அப்ப எது வந்தாலும் பத்தல போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல, எதுக்கு வந்தங்கிறது இல்ல, எது வந்தாலும் உனக்கு பத்தல. அந்த பேராசை இறைவன் மனிதத்தில் வைத்து படைத்திருக்கிறானே, அந்த ஆசைக்கு தக்க ஒரு பொருளை, அளவிடற்கரிய நித்திய பொருளை படைக்காமலாய் விடத்தில் அந்த ஆசையை வைத்து படைத்திருப்பார். இந்த எல்லையை அடைந்தவர்களுக்குத்தான் அந்த அருங்காரணம் தெரிய வரும்.
மனிதனாக பிறந்த இவனுக்கு சாவை நேற்று பயம் வராமல் இருப்பதை பார்க்கிற போது தூக்கு தண்டனை கொடுக்க பெற்ற ஒருவன் தான் அதிலிருந்து தப்ப முடியாது என்று எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அப்படியே இவனும் இருக்கிறான் என்று எமக்கு தோன்றுகிறது. அப்ப மாட்டுக்கு அறிவு இல்லை, அது செய்யறது செய்தி. ஆனா ஆறறிவு படித்த மனிதனுக்கு தண்டனை வரும் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் பேச்சறிவு, அதை பேசணுங்கிறதையும் நல்ல நாள் பிறப்புங்கிறத பாடத்துல கொடுக்குறாங்க. பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி அழிக்கின்ற பெருமான் அழிச்சு வச்சிருக்காங்க. அதையும் நம்ம பேசி அதுலயும் கொடுக்குறாங்க. ஐமணி பொறிகளும் கொடுக்குறாங்க. அதை பேசினா உனக்கு என்ன வரும்? பிறந்த நீரவாடும் பேசும் வந்தாண்டரவே பேசும் வந்தாண்டரவே பேசறிய மோனமும் போதிக்கும் வந்தாண்டரவே. அப்ப பிறந்துச்சு, பிறந்தது இரவாது சாவே கிடையாது. ஒண்ணு இருந்தா சொத்தத்துல இருக்கணும், இல்ல நரகத்துல இருக்கணும். அதுக்கு அந்த பஞ்சாட்சரம் பேசுற பஞ்சாட்சரத்தை நீ கேட்டாயினா உனக்கு அந்த சுவாசம் கட்டுப்பட்டு சுவாசம் ஓடாது இருக்குங்களையே மோன நிலை அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அப்ப அந்த சுவாசம் கட்டுப்பட்டு அவங்க பேசுறதை கேட்டாயினா வேற சொர்க்கத்துக்கு அடைய முடியும். அப்ப நீ பேசணும். தெய்வம் திருவாயில இருந்து வரத நீ திருப்பி பேசணும். அதையும் உத்தரவு பண்றாங்க. நான் உன் காதுல ஒரு நாள் போட்டதை உன் வாயில வரணுமே. அப்ப வாங்குறத திருப்பி அசை போட்டு நம்ம அதை வெளியே வந்து சிந்திக்க வந்திக்க நிக்கந்து எடுத்து கொடுக்குறாங்க. பெரியாரே பெரியார் யோனிக்கு பேசுவார். சும்மா லேசாலாம் பேசாத. தொனியை மெய்ச்செல்வு செலவுகிறவனே ஜீவன் முக்தனாகிறான். தொனியை ஓங்கார துணி கொடுத்து தெய்வம் இப்படி இறக்கி வச்சிருக்காங்களோ அதுல கால் பங்காவது இந்த மெய்யை பற்றி பேசும்போது உங்க அங்க குளங்கள் ஆத்திர அசைவு பிறங்க நிற்க வேண்டுங்க. அப்ப அந்த மெய்யை பற்றி கேட்கல அந்த ஆத்திர அசைவு பெரியானு பேசணும் அப்படிங்கிறதையும் தெய்வம் பாடல்ல நல்ல நாள் பிறப்பு காப்புங்கிற பாடல்ல கொடுக்குறாங்க. அறியாரை அறிய வைத்து அந்த நாராயணை பிறகு விளக்கு தாரும் தெரியாரை தெரிய வைத்து பிறகில் உழைக்கி தெரிந்த பெரியானை பெரியானன் எனை ஓங்கி பேச வைத்த பிறவா பெரே சரியான சரிநிலையில் எனையே வைத்த காலை வாழ்க. அப்ப பெரியார பெரியார் ஓங்கி பேச உத்தரவு பண்ணிருக்காங்க. அது எப்படி பேசணும், எப்படி இருந்தா உனக்கு கிடைக்கும்? அது பாடி பாடி நாட பசுமை திரையரும் கூடி தங்கம் தேட வாழ்க வளர கையை நாட்டின் வளங்கள் படியவே நாளதோறும் உலக முய்ய நமது நாட்டமே. நாட்டம் தேட்டம் ஓட்டம் ஆட்டம் நயந்து சேர்ந்திட வேட்டை கண்டு மாட்ட வலிகையே. பசுந்திரை அருணும்னா பாடி பாடி நாடனா பசுந்திரை அறுந்து போவோம். அப்ப கூடி தங்க பேர் இந்த மாதிரி தெய்வம் ஒரு அக்காவை பயன்படுத்தி கூடிச்சாங்க தேரனா அவங்கள்ட்ட திக்கு போகுது. விளங்காதெல்லாம் விளைஞ்சு என்னைக்கு தெய்வம் வழங்க வைக்கிறாங்க. அப்ப போகுதுலாம் அறுத்து போயிடும். அப்ப நீ வாழ்க்கை வளரலாம், கைலாயத்துல போய் வாழ்க்கையில வளரலாம். அறம்போரி இருக்கும் அந்த வீடு கைலாயத்துல போய் வாழலாம். அப்ப அதுக்கு ஒரு நாட்டம் தேட்டம் ஓட்டம் ஆட்டம் எல்லாம் வேணும். இருந்தாதான் பாட்டை இல்லாதவருக்கு பசுந்திரை தீண்டிடாது. அப்ப அது பாடுபடணும், எடுக்கணும், படிக்கணும், தெய்வத்துல கேட்கணும். அப்ப அக்கா அந்த மாதிரி கேட்கறதுனால அப்படி அங்க இருந்து கோர்த்து கேட்டா கொண்டு வந்து கொடுத்துறாங்க. அது மாதிரி நம்ம கேட்டோம்னா தெய்வம் கொடுக்க தயாரா இருக்காங்க. அதை நீங்க அந்த தெய்வத்துடைய கண்டா எப்படிங்கிறதையும் பூரண பொறியில கொடுக்குறாங்க. எப்படி இருந்தா அதை கண்டாயினா நூலை கண்டா எப்படி ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க பூரண பொறிகள். கண்டாய் பெரும் பாவம் எத்தனை கோடியானாலும் பற்றி எரியுமே மனை பிரிந்து
உண்டு. தெய்வத்துடைய வாக்குதான் எமட்டது காப்பாதுன்னு அந்த இதை அறிந்து இதுதான் வாக்கு, இந்த வாக்கு நம்ம ஆனாக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னா அது இப்பவே அந்த ஆகி கொடுக்குறாங்க. இப்பவே ஒன்றுமாகி ரப்பவும் உண்டு. இப்பவே கொடுக்குறேன், நாளைக்கு இல்ல செத்த பிறகு தரையெல்லாம் செய்தியா? அப்ப இங்க உள்ளவங்க மட்டும் உடனே வேலை செஞ்சவங்க போய் கொடுத்துட்றாங்க. அப்ப இறைவன் கடனாளியா? செத்த பின்னாடி கொடுக்கறதுக்கு இப்பவே தர்றேங்கிறாங்க. அப்ப நீ படிச்சு பாசி கேட்டுக்கிட்டு இதுதான் தெய்வத்துடைய வாக்குதான் நம்மள ஆனாக்குன்னு நினைச்சிட்டாலும் உனக்கு நான் இப்பவே தர்றேன், நாளைக்கு தர்ற அப்படின்னா என்ன? அது வாக்கு வந்து எப்படி இருக்கு? அந்த வசம் சேர்ந்தான வாக்கா இருக்கு, அது இன்னுக்கும் மண்ணுக்குள்ள வாக்கா இருக்கு. அப்படி நடக்க அந்த வாக்கு வழியே ஓடிக்கிட்டே இருந்தா, 4 நாளும் ஓடிக்கிட்டே இருந்தா உனக்கு நடப்பவருக்கு ஒரு வருகை ரேகை அப்படி நடந்தா தெய்வத்துக்கு 12 கலகம் எடுத்து கையில ரேகை வந்துச்சு அப்படிங்கிறதையும் மெய்வன் நூல்ல கொடுக்குறாங்க தெய்வம். வாக்கான வாக்கிருமை வழி நூல் வாக்கின் மாசந்தே விடவனைக்கும் கழித்த வாக்கு மாற்றிது செல்வாக்காகும். இந்த உலகத்திலே வாக்கு சுத்தமா இருக்கணும். ஆனா அந்த உலகத்துல வந்து தெய்வம் யாரும் வாக்கு பிடிச்சா போகணுங்கிறதா இருக்கு. வழி சரியாய் நடப்பவர்க்கு வரும் கைரேகை மாக்குடைய வாணி எந்தன் வாதம் மனைவியடி தொழுது புகழ் புகழ வாக்கு வாக்கு வலுவேட்டம் ஏறி பேச வந்தடந்தன் பிறவிகளால் மௌனி அப்ப தெய்வத்தோட வந்தவங்க 4 பேரு, அது 2 பேரும் மௌனியா போயிட்டாங்க, பேசல. இந்த பேசுறோம் பெரும்பொருளை பேசுறோம் வாசகம் கொண்டு பேசல, அதனாலதான் மௌனி ஆயிட்டாங்க. அப்ப தெய்வம் மட்டும்தான் அதை வந்து அப்ப பாட்டே வள்ளலாரும் வந்து அவங்க போறாங்க என்ன கடையை விழுத்தோம் கொள்வாரில் கடையை கட்டி விட்டோம் கட்டிட்டாங்க. அப்ப இவ்வளவு எதிர்ந்த திருமலைகள் எவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு தெய்வம் உத்தர பண்றாங்க. ஒரு தலைக்காவது பேச முடிஞ்சுட்டா? அப்ப இல்லாம இருந்தாங்களா? மக்கள் இல்லாம இருந்தாங்களா? எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா உலகாயுதமா அவங்களுக்கு தெரியுமே தவிர ஞானத்துல வந்து யாருமே அவங்ககிட்ட அஞ்சு பெறல. இருந்தாங்க உடம்புடனே ஏற்றி விட்டுருப்பாங்க. அப்ப பல்லாயிரக்கணக்கான மக்கள்ல செயல்ல ஆக்கி வச்சிருக்கிறது நம்ம தெய்வம் மட்டும்தான். அவங்களுடைய வாக்குதான் நம்மள ஆளாக்குங்கிறத தெய்வம் திட்டமா எழுதி கொடுக்குறாங்க. அப்புறம் அக்கா மனம் வந்து விழுங்கிரும். அந்த ஆலோசனை அறிவு எல்லாத்தையுமே இந்த மனம் வந்து எவ்வளவா இல்லாட்டி எல்லாத்தையும் விழுங்கிறவங்க எடுத்து கொடுத்தாங்க. அப்ப ஜீவனா இருக்கையில அது அறிவா இருக்கையில அப்படியே ஜீவன் தான் அறிவு. அப்ப ஜீவன் அவாவுடன் தாவுகின்ற செயலால் மனம் தெரிகிறது. எனக்கு அது எப்படி தாவணும்? இப்ப நொடிக்கு நொடி ஏறணுங்கிறத அக்கா எடுத்து விட்டாங்க. அப்ப இங்க வந்து செலவழிக்கிறது நொடிக்கு நொடி ஏறுது. அப்ப வெளியே தேவையிட்ட பேச்சு பேசையில அது வீணா போகுது. அப்ப அந்த வாக்க வந்து ஜீவன்லயே வந்து அறிவின் வழி பேசி ஒரு வயது என்ன ஆயுள் என்னங்கிறத அக்கா எடுத்து கொடுத்தாங்க. வயதுல இப்ப நம்ம நடந்துகிட்டு இருக்குது, ஆயுள்னா நீ நடந்து போறது. அப்ப ஆயுள்னா அப்ப அங்க ஆலவாயில போய் உள்ள நுழைஞ்சுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு வேற மனசு வழி போக தேவையில்லை. அந்த ஆயுள்ல வந்து அந்த ஆலவாயில உள்ள போகாம வெளியே போறதுனால நம்ம வேற பேசிக்கிட்டு வீண்ல பேசிக்கிட்டு நம்ம போறமே தவிர அந்த ஆலவாயில உள்ளேயே இருந்தோம்னா ஆயுள் கூடி இருக்கும். அப்ப அதனாலதான் இங்க வந்த அங்கர்களுக்கு நிறைய மாமா சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஜாதக புராணம் வயசுலாம் முடிஞ்சு வச்சு இங்க தெய்வம் தான் ஆயுள கூட்டி விட்டுருக்காங்க, என் சாலையில இருந்தாலே இந்த ஆயுள் கணம் கொண்டு ஏறுதுன்னா அப்ப அவங்க வாக்கு பாடல் புலர் வணக்கம் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி புஜப்பல சாஸ்திகரா தெய்வம் ஆக்கி வச்சிடறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஆயுள் கூடிக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க ஆலவாய்க்குள்ள இருந்தோம்னா நம்மளுக்கு ஆயுள் கூடும். அப்ப தெய்வத்தை பிடிச்சிட்டேன்னா மற்கட நாயம் மார்ச்சால் நாயம் 2 கொடுத்துருக்காங்க தெய்வம். பூனைக்குட்டி மாதிரி குரங்கு குட்டி மாதிரி. பூனைக்குட்டி என்ன போகணும்? வாயில கவிக்கிறோம். குரங்கு குட்டி வந்து பாட்டா சொன்னாங்க ஆயுள்னா என்ன வயதுனா என்ன இப்படி பிரிச்சு பார்த்து சிந்திச்சு வந்தாலும் சேரு, நீ வந்து என்னையே தெய்வமே நீங்க தான் கருணாகதி அடைஞ்சாலும் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி பூனைக்குட்டி மாதிரி இருக்கிறதா நம்மளுக்கு தெய்வமே எங்களை காப்பாத்துங்க. தாண்டுகின்ற இடத்திலேயே தவறுந்தாலும் உண்டு ஜாக்கிரதை அடைந்த கேள்வி தாழ்ந்தவர்கள் கோடி. எந்த நேரத்துல இடது வர்றது இருக்கு, ஆனா அதை விட்டு காப்பாற்றுங்க தெய்வமே
அப்பயே செய்யணும் பொறுத்தர் இல்லைங்க தெய்வமே நம்ம வேண்டதை தவிர வேற ஏன்னா அந்த சைத்தான் வந்து மனமாகி சைத்தான் நம்மகிட்ட உட்காந்துருக்கனால கொண்டு கத்து தீங்களே தள்ள பாக்குது. அது போய் விழுந்துடாத, நீ அறிவிங்க வழிவா அப்படின்னு தெய்வம் கூப்பிடுறாங்க. அந்த மனத்துக்கும் வந்து தீர்க்க தரிசனத்திலையும் அந்த மனம் வந்து எப்படி இருக்கு, அலையாது இரு மனமே தலியாது இரு மனமேங்கிறதையும் மாணிக்க வாசக பிரான் வந்து ஒரு பாடலையும் கொடுக்குறாங்க திருஞான சாலிசையில. சுழியாகிய முனை கண்டபின் சூதும் பல பொய் பேசிய தொழிலும் வழியாகிய துணை கண்டபின் அனுஷ்டானமும் வழங்கும் பல நூல்கள் திருநிறைவும் விழியாகிய மலர் கண்டவின் உயர ஜனையூற்ற மெய்நீரில் திருமந்திரம் விளங்க திருமூர்த்த அழியாபடி குடியேறியும் அச்சம் பலவற்ற அழியாபடி குடியேறி முன் அச்சம் பலவற்ற யாரொப்பவர் நிலையுற்றவர் அலைவர் திருமணமே. உயிரத்தினையா பெற்றுட்டேன் திருமந்திர விலங்க திருமந்திர விலங்குனாலே சிவம் ஒத்திர ஐயாப்பதி குடியேறிதான் அச்சம் வேணாம், இருந்தாலும் அலையா இது மனமே அலையாம அறிவியல் படிப்போங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம திருமந்திரம் பாவமுத்தா திருமந்திரத்திலையும் பாவத்தளவிலேயே பெருத்து நீண்ட சரீரங்களாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பாவம்னா மூச்சு கொண்டாடப்படுவது தெய்வம் கொடுத்துருக்காங்க வாக்கியத்துல. அப்ப எதுல பேசி பேசி போய்கிட்டு இருக்கோம், அவளை பேசரும் பெரும்பொருளை பேசி வச்சிருக்காங்க தெய்வம். அப்ப நம்ம வந்து பெருத்த நீண்ட சரீரமா இந்த உடலை அந்த இடத்துல தெய்வம் உத்தர பண்ணல. அந்த எண்ணத்துல வந்து நம்ம பெருத்து அந்த குறை பேசி வெளியே மூச்சை வீணாக்கி ஆயுளெல்லாம் வீணாக்கிக்கிட்டு அருகி பல வழியில் செதறிச்சுக்கிட்டு பெருத்த நீண்ட சரீரங்களாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்களாகிறவர்கள் எங்களுடைய பௌத்தின் முறையீட்டை ஆமோதித்து கபூல் செய்யாவிட்டால் திட்டமாக நாங்கள் எல்லோரும் தண்டனை நரக நெருப்பில் விழுந்து விடுகின்ற பாவ அடியராகி விடுவோம் ஆண்டவரே அப்படின்னு எழுதிய தெய்வம் கொடுத்திருக்காங்க. அந்த பாவம் தான் நம்ம செய்ய போறோம். அப்புறம் பட்டினத்தார் பாடல் எடுத்து கொடுத்தாங்க அக்கா. பட்டினத்தார் பாடல்லையும் அந்த மாயை பத்தியும் நான் உள்ளதான் இருக்கேன், மனமா இருக்கிறேன், மரமா இருக்கேன், வித்தா இருக்கேன், எல்லாமாவும் இருக்கேன், மாயாவும் இருக்கிறேன், ஆனா யாரையும் போ அப்படிங்கிறதையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. பூரணமாலை பட்டினத்தார் பூரணமாலை இல்லை உடலுக்குள் இருந்தது எல்லவும் நான் அறியா அது இருந்தேனே பூரணமே பூவாய் மனமாய்
நம்மடியே பூரணமே. தெய்வம் அறிவாதான் நிக்கிறாங்க. நம்ம பல வழியில செதறடிச்சு மனசு வழியில போய் செலவழிச்சா உன் ஆயுள் குறையும் அப்படிங்கிறத இன்னைக்கு அக்கா எடுத்து விட்டாங்க என்று அவங்க பொறுப்பாதம் வணங்கி போச்சு தோத்தரித்து வைவோம் என்று கூறி முத்தி பேரை மீண்டும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை கண்ணியம்மா அக்கா அவர்கள். வல்லபையின் வசம் படிந்த வாசத்தாலே நீக்கரிய மும்மலங்கள் பொடியும் தாயை நின்றிலங்கும் பூரணத்தின் பொதுமை ஏறி தேக்கும் அந்த நாகதத்தை தொட்டு ஊனி சேருமதி அமுதகளை பொங்கி சிந்தும் வாக்குடைய வாக்கருளும் வாணி சக்தி மலர்நாள திருநடனம் வழங்கும் காப்பே என்று நமது குலத்தையும் பிரம்ம பிரகாச வைத்தாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருந்துள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். சொத்துரிமை கொண்ட வித்தக மாசிய மேம்பாடுடைய மகிழ்ச்சி துக்கங்களை நீக்கி உள்ளே பொன்னரங்க வாழ்நாள் வைத்து போற்றவர் கல்வி ஆண்டவர்கள் நம் பெருமானவர்களை போற்றி அவருடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரத்தை சொல்லி அக்காவுக்கு நமஸ்காரம் சொல்லி அக்கா நம்ம சபையில நமக்கு அவங்க தெய்வம் நம்ம தெய்வம் அறிவில் அந்த வேத புத்தகங்கள்ல இருந்து எடுத்தார்கள் இதை நான் விளங்கியிருந்த பண்ணிக்கிறேன்மா. இன்னைக்கு அக்கா இன்னைக்கு நமக்கு வந்து திருவாய்க்கு 165 உள்ள அந்த திருவாக்கியத்தை பற்றி நமக்கு மிகவும் அழகாக எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அந்த திருவாக்கியத்துல வந்து ஒருவருடைய அறிவு வந்து பல வழிகளில் சிதறடித்தால் அவனுடைய ஆயுள் குறையும். அப்போ அறிவு வந்து பல வழிகளில் சிதறடிக்கணும் அப்படின்னா அந்த அறிவு மனமாக இருக்கும் போதுதான் அது பல வழிகளை செல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம மனத்தை சும்மா வச்சிருக்கணும். நிறைய விஷயங்களில் மனதை செலவழிக்கும் போது அறிவு வீணாகிறது. அப்போ அந்த அறிவு வீணாகிறதுனால அந்த ஆயுள் குறையும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆயுள் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கிறதுக்கு தேவையே நம்ம தெய்வத்தினுடைய நினைவு நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கிறதுக்காக தான் நம்ம அறிவை செலவழிக்காம நம்ம ஆயுளை கூட்டணும். அப்போ நம்ம தெய்வ நினைவு அவங்களுடைய நினைவு நம்மள்ட்ட இருந்து எப்படி நீங்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆயுளை கூட்டணும். அப்போ நமக்கு வந்து அந்த ஆயுளை கூட்டுறதுக்காக தான் நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அறிவு வந்து மற்ற ஜீவராசிகளுக்காக கொடுக்கப்படாத ஒரு அறிவு, அதுதான் 6வது அறிவு அப்படின்னு நம்ம தெய்வம் அது இருக்கிறாங்க. அப்ப அந்த 6வது அறிவு அப்படின்னா என்ன? அப்போ நம்ம மனிதனாக பிறந்த ஒருவன் ஒரு தேவ குருபிரானை அடைந்து அந்த ஜீவேந்த தண்ணீரின் நிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி கோடிய பிரபல பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துளக்க அறிவே 6வது அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகார ரூபகரையே ஆசார். அப்ப அந்த 6வது அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம தெய்வம் நமக்கு இந்த 6வது அறிவாகி அந்த அறிவுமானிக்கத்தை எதுக்காக கொடுத்திருக்கிறாங்க? அப்ப அந்த அறிவு கொடுத்ததனுடைய காரணம் நம்ம எல்லாம் எல்லோருமே நம்ம நித்தியனாக பிறந்த மனிதன் நித்தியனாக அந்த நித்தியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 6வது அறிவு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த 6வது அறிவு வந்து நம்ம வந்து அந்த 6வது அறிவு வந்து இருக்கிறதுனாலதான் நம்ம நித்தியத்தையும் அனித்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய அந்த அறிவை வந்து நம்ம தெய்வம் நமக்கு மிகவும் எளிதாக நமக்கு வழங்க முடிகிறது. அப்போ நம்மளுடைய குருபிரான் அவங்கதான் அவங்களுடைய அந்த அவங்கதான் நமக்கு அந்த ஒரு நொடியில 1000 வித்தைகளெல்லாம் நமக்கு அறிவிக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கொடுத்த நம்ம அறிவை வந்து நம்ம வீண் வழிகளெல்லாம் அந்த நித்தியத்தை அடையிறதுக்கு செலவழிக்காம அனித்திய உலகில அனித்திய பொருள்களையே சம்பாதிக்க ஆசைப்பட்டு கடைசியா எமன் கையில் திக்கு உட்காந்து நம்ம சொன்னதுக்கு சாகக்கூடிய
சாகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு அந்த அறிவை கொடுத்த பலன் வந்து அந்த நிச்சயத்தை அடைவதற்காகத்தான். அப்ப அந்த நிச்சயத்தை அடைவதற்காகத்தான் நம்ம வந்து அந்த அறிவை வந்து செலவழிக்கணும். அப்போ வந்து நம்மள வந்து தெய்வம் வந்து அந்த 6 பிறவிகள், அதாவது குழவி, குழந்தை, மங்கை, மலர்ந்தை என்று ஒரு பிறவில 6 பிறவிகளை 6 பருவங்களாக நம்மளை வளர்த்து வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீவனத்தையும் கொடுக்கப்படாத அறிவு மாணிக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிவு மாணிக்கத்தை நம்ம நல்ல வழியில செலவழிக்காம நம்மளுடைய இந்த அழி உலகத்துல அந்த அழி வேலைகளில நாம நல்லா இருக்கணும், உன்னதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அழி உலக வாழ்க்கையில நம்ம உன்னதமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப உன்னதமாக நம்ம இருந்தாலும் இறுதியில் நம்மளுடைய கதி என்ன? நாம எவ்வளவு சுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து விடுமே. அப்போ அந்த 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருந்தே பயன் இல்லாம போயிருமே. அதற்காக தான் நம்ம செய்வோம் அந்த 6வது அறிவாகிய அந்த 6வது அறிவு அப்படிங்கிறது அந்த வாக்கறிவை நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த வாக்கறிவு அப்படிங்கிறதுனா நம்மளுடைய எண்ணத்தை நம்மளுடைய நாவின் உதவினால நம்மளுடைய எண்ணத்தை தெரிவிக்கும், பிறருடைய எண்ணத்தை நமக்கு நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த வாக்கறிவு அந்த பேச்சறிவு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த வாக்கறிவு வந்து அந்த அழிசெயலுக்கும் அழிச்சலுக்கும் செலவழித்து நம்ம அழிந்து போகாம இருக்கணும். அதுக்காகத்தான் நமக்கு நம்ம அறிவை வளர்ப்பதற்குரிய அந்த தெரிய அமுதம் மறந்தக்கூடிய தெரித்துளையை நமக்கு கொடுத்து அதை அந்த அமுதத்தை நமக்கு வளர்க்கக்கூடிய வாழ்நாட்டு செம்மலே அனுப்பி வைக்கிறாங்க. அதன் மூலமாக நமக்கு அந்த யோகத்துறையாக இருக்கின்ற அந்த தெரித்துளையின் வழியாக நம்ம சாவா வரம் தருகின்ற வாங்கி தருகின்ற அந்த தேவ அமுதத்தை அந்த ஆளவாய் அமுதத்தை நாம் தினமும் உண்டு அதை வந்து நம்ம யோகத்துறையாக மாற்றி வைக்கணும். அப்படி உள்ள அந்த துளையை வந்து நம்ம எப்படி செலவழிச்சு அப்படி உள்ள சேகரிக்க அந்த அமுதத்தை பருக அந்த அறிவை நமக்கு பெரிய நம்மளுடைய வயது வாழால் கூடிக்கொண்டே இருப்போம். ஆனா நம்ம வயதை வந்து நம்ம வீணாக எப்படி போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ ஒருவர் தன் வயதை போக்கிக் கொண்டு பேசுகிறானே, தன் நிறமுள்ள பாலை குட்டி கொடுத்து காக்கடலை வாங்குவதை போல இந்த அழிவுலக பணம் காத்து மதிப்புக்காக தன்னுடைய அரிய வயதாகிய வாழ்நாளை செலவழிக்கிறார். ஆனா இந்த எல்லையை தாண்டி வெளியுள்ள மக்களின் வயது இப்படித்தான் வீணாக போகிறது. ஒரே கருவி, ஒரே சத்தம் தான். அவற்றை இங்கே உபயோகிக்கும் போது நொடி உன் ஆயுள் கணம் கொண்டு வாரி எறிகிறது, உன் கைமுதல் கூடிக்கொண்டே போகிறது. அப்போ நம்ம எல்லையில நம்ம தெய்வம் அவங்களுடைய திருக்கண்ணி முன்னாலதான் நாம பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஒவ்வொரு சத்தமும் நமக்கு வீணாகாமல் அந்த தெய்வ வாக்கியங்களாக நமக்கு கிடைக்கிறது. அது நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது, அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது, ஆயுளை பெருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம அந்த வழியில தான் நம்மளுடைய அறிவை செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஞானமே இல்லாத ஒருவன் தன் மதக்கற்பின் தடைமானாக்களும் கூட இல்லை, அவர்களுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்க தன்னை அவருடைய பிரதிநிதி என்கிறான். உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் அவனை தெய்வம் என்று கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஞானமே இல்லாத ஒருவன் எவ்வளவு அதிகமாக பேசுகிறான். தன் கண்டதை, தன் கையில் இல்லாததை, காணாததை மட்டும் பேசுகிறான். அப்படி பேசுவது எதை போல இருக்குது அப்படின்னு சொன்னா, பிச்சை கஞ்சிக்கு உப்பு வாங்க கூட உப்பு இல்லாதவன் கோடியை பற்றி பேசுவது போல இருக்கிறது. ஆனால் நம்ம தெய்வம் நமக்கு எவ்வளவு பெரிய முதல்ல நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த வாயிலிருந்து அதை பேசாமல் இருக்கக்கூடாது. நம்மை கேட்காமலேயே நம்மள அந்த உன்னத பிறப்பில் அந்த உன்னத நாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த உன்னத பிறப்பில் ஆக்கி வைத்திருக்கக்கூடிய நம்ம பெருமான் அவங்களுடைய அந்த காரணிய நாட்டத்தை பற்றியும் நம்மளை இந்த நரனிலிருந்து மனிதனாக்கி மனிதனை தேவனாக்கி நம்மளெல்லாம் அமரன் என்ற அந்த தேவனிலே ஆக்கி வைத்திருக்கின்ற அந்த உன்னதத்தை பற்றியும் சதா நாம் எண்ணி பேசி மற்றவர்களை எடுத்து பேசி படித்தவர்களும் படிக்காக புரிந்து கொள்ளும் படித்து நாம் பேச வேண்டும். நம் பெருமான அவர்களுடைய அந்த காரணிய நாட்டத்தை பற்றியும் அந்த கருணை உள்ளத்தை பற்றியும் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அறிவை அதில் தான் செலவழிக்க வேண்டும். அப்ப அறிவை வந்து தீர்வு வழியில் செலவழிச்சோம்னா அதுதான் மனமாகிறது. எவ்வளவு நிதியம் ஆர்வம் எல்லாம் இருக்கும், மனம் எவ்வளமாக இல்லாவிட்டால் அது வயது ஆயுள் எல்லாவற்றையும் தன்மயமாக்கிவிடும், விழுங்கி தன்மயமாக்கிவிடும். வயதை போக்குவது மனம், அதை தடுப்பது அறிவு. அப்ப வயதுக்கும் ஆயுள் என்பதற்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அக்கா எடுத்து சொன்னாங்க. அப்ப வயது அப்படின்னா பிறந்தது முதல் தற்போது வரை நாம் வாழ்கின்ற அந்த நாட்களை தான், அந்த கடந்த காலத்தை குறிப்பதுதான் வயதாக இருக்குது. ஆயுள் அப்படின்னா பிறந்தது முதல் இறப்பு வரை உள்ள கால அளவு, அதாவது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருப்பது ஆயுள். அப்ப அந்த மனம் வந்து எவனமாக இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து எல்லாத்தையும் தன்மயமாக்கி அது எல்லாத்தையும் அழித்துவிடக்கூடியதாக இருக்குது. அப்ப அந்த மறதியற்ற பெயர் தான், மறதியற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நுழைக்கு பெயர். அது தீகாகிய கைத்தான் கலந்தால் மனம், காவுகின்ற செயல் உள்ளது மனம்.
ஒரு முளைக்கான செய்வது நாற்றமுள்ள சித்திக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். மனிதனிடத்தில் மனம் கொட்டாங்குடி போல உலக இச்சையால் பருத்தி இருக்கிறது. அவர் அறிவோர் இழிந்து மனத்தின் பின்னே ஒரு வாழ் போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு வருவதன் முன் மனம் வீடு அறிவு வீடு என்றில்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மீறி உதயம் காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. அப்படி நம்ம தெய்வம் அவங்க நம்மளுடைய அந்த பொய்யான மனத்தை வந்து நம்ம பிரித்து மீறி மூட்டி நம்மளை எல்லாம் அந்த அறிவு பருவத்திற்கு ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம தெய்வம் அப்போ அந்த நாம் அந்த செத்து போவதற்குரிய அந்த கல்வியை படிக்காம நாம எல்லாம் தேவனாக ஆவதற்குரிய அந்த சாகா கல்வியை நம்ம பெருமாள் தினமும் அறிவு கொண்டே இருக்கிறாங்க. அப்ப தேவனாக ஆவது ஒன்றுதான் அறிவு, மற்றதெல்லாம் அறிவு அல்ல. அப்ப தேவனானதுக்கு பிறகுதான் நமக்கு அந்த அது வந்து விளங்கும். அப்ப நமக்கு வந்து நம்ம மறுபிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிற நம்ம பெருமான் அவர்களுடைய அந்த உணர்வை தெரிந்து கொள்ளணும்னா நாமளும் தேவனானது பிறகு அந்த அறிவை பெற்ற பிறகுதான் நமக்கு விளங்கும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மனம்தான் நம்மளுக்கு எல்லா கவலைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த மனம் வழி போகும்போது அந்த ஆயுள் வீணாகிறது. அப்ப அப்படி வீணாகாம இருக்கணும்னா தன்னிலை சாய்ந்தவன் அறிவற்றவன் ஆசான் வழியில் செல்பவன் தான் அறிவுடையவன் ஆகிறான், அவனே தேவன் ஆகிறான். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த அப்போ நம்ம தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மனம் வழியாக போகாம நம்ம ஆசான் அவங்களுடைய வழியில சென்று நாம வந்து நம்ம மனதை வந்து எவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நம்ம தெய்வத்தை அடையணும், அவங்க நம்மளுடைய ஆசானை அடைந்து அவங்களுடைய வழி அவங்க சொல்லிக்கிற உத்தரவுப்படிதான் நம்ம நடக்கணும். அப்ப நம்ம அறிவு வழியாகவோ அல்லது அன்பு வழி பக்தி வழியாகவோ நம்ம இறைவனை கருணாகதி அடையும் போது நமக்கு வந்து அந்த அறிவு வந்து வீணாகாம சிதறிக்கப்படாமல் நமக்கு நம்ம அந்த மூச்சை வீணடிக்காம அந்த வீணடிப்பது பாவம் மூச்சை உள்ளடக்கி போடுவோம் என்பது போல நம்ம அறிவு வந்து வெளியே சிதறிக்கப்படாமல் நம்மளுடைய ஆயுளை கூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையின் சுவைகள் எல்லாம் தாங்க நம்ம தெய்வம் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம மனசுல வச்சு நம்ம தெய்வம் காட்டியுள்ளபடி அவங்களுடைய உத்தரவுப்படி நம்ம நடக்க வேணும். அப்ப தாய்மானவர்கள் அந்த மனசை பற்றி பாடியுள்ளதே அக்கா எடுத்து சொன்னாங்க. அப்ப ஆசைக்கு அழிவில்லை, அகிலமெல்லாம் ஆண்டாலும் கடலிலும் தன் ஆணைக்கு அடிபணியணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனமாக இருக்குது. அழகேசனுக்கு நிகரான பொன்பொருள் இருப்பினும் ரசடித்து ஏதாவது தங்கமா அந்த இரும்பு மற்ற எல்லா பொருட்களையும் தங்கமாக மாற்றுகின்ற அந்த வித்தையையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசையுள்ள மனமாக அலைந்து திரிந்து நெடுநாள் இருந்த போதிலும் அந்த அதிக ஆசையின் காரணமாக இன்னும் நெடுநாளாக வாழ வேண்டிய அந்த காயக்கல்பத்தை தேடி அழைக்கின்ற மனமாக இருக்குது. இப்படி எல்லாத்தையும் யோசிக்கிற வேளையில் அந்த மனம் எப்படி இருக்குதுன்னா பசியிலும் உட்பதும் உறங்குவதுமாகவே முடியும். அப்போ உள்ளதே போதும் என்றில்லாமல் ஒன்றை விட்டு ஒன்று தாவி அந்த மனமானது தாவி அந்த மாயக்கடலுக்கு வீழாமல் என்னை காப்பாற்றுங்கள் தெய்வமே, மனமில்லாத பரிசுத்த நிலையை அருள்வாய் என்று பார்க்குமிடமெல்லாம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கின்றவனே என்ற தெய்வத்தை அவர் வணங்குவதாக அந்த மனமில்லாத அந்த மனத்தை இல்லாத அந்த மனம் பரிசுத்தமான நிலையை அடையக்கூடிய அந்த நிலையை அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுவதாக அக்கா நமக்கு சொன்னாங்க. அப்படி நம்ம தெய்வம் நம்ம தெய்வம் எந்தெங்கும் பரிபூர்ண ஆனந்த நிலை தரக்கூடிய பெருமானாக எங்கும் பார்க்கும் இடமெல்லாம் ஆபத்து வரும் காலங்களில் அங்குகே இருக்கக்கூடிய பெருமானாக நமக்கு கோளறிவாளராக முன்னின்று நடக்கக்கூடிய தெய்வமாக நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அவங்க நமக்கு வயது கொடுத்திருக்கிற பிரயோஜனம் மெய்ப்பால் அழியவே என்பதற்கு இணங்க வைத்திய வயரடைத்தும் வேதங்கள் போதவே என்பதற்கு இணங்க நம்மளை எல்லாம் அந்த வேதங்கள் படிக்கக்கூடிய அழிநாவினராக இருந்த நம்ம எல்லாம் அந்த தேவ நாவினராக ஆக்கி வைக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பிரகாச வாழை அந்த அறிவிலும் அந்த பிரம்ம வித்தியிலும் பிரகாச வாழை நீட்டி நம்மளை எல்லாம் நம்ம அறிவை சிதறிக்க விடாமல் நம்ம அறிவை எல்லாம் அந்த தேசத்தின் வழியாக நம்மளை எல்லாம் செலுத்தி நம்மளுடைய ஆயுள் வீணாகாமல் நொடி கணம் கொண்டு ஏற வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆனந்த பரிபூர்ண தெய்வமாக நம்ம தெய்வம் நமக்கு இந்த வசந்த காலத்துல கிடைச்சிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அறிவை சிதறடிக்காமல் நம்மளுடைய ஆயுளை பாதுகாத்து என்றென்றும் நம்ம தெய்வ நினைவாக இருக்கணும். அப்ப தெய்வத்தினுடைய நினைவாக இருக்கணும்னா நம்மளுக்கு ஆயுள் தேவை. அந்த ஆயுள் பெற வேணும், அதிகமாக பெற வேணும் அப்படின்னு
இருக்கின்றன அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு அறிவு தேவை. அந்த அறிவை நம்ம தெய்வம் நமக்கு இனாமாக அருள் இருக்கிறாங்க. அதை தெய்வ வழியில செலவழிக்காம தெய்வ வழியிலேயே தெய்வ ஈடுபாடுகளிலே தெய்வ சிந்தனையிலே இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவி பண்ணேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். சபையில ஜீவ சகோதர சகோதரர் அனைவருக்கும் நேற்று சபைக்கு திங்கட்கிழமை சபைக்கு என்னால பங்கு கொள்ள முடியலக்கா. அதுல இன்னைக்கு கைலாசவாசனுக்கு சன்னதி அடைந்து அவருக்கு குருவாசனத்தில் அமர்ந்தவே தியாகத்தின் நிகழ்ச்சியாக ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி திருவடி நிலையில் போய் சேரவே இந்த மாநில சட்டை எடுத்தோம் சொல்லி கட்சியில சரணாகதி தத்துவம் மூலமாக நம்ம இறைவனா அடையலாம். இறைவன் அடையிறது யதார்த்த மனம் வைராட்சியத்துக்கு தான் போகணும். இறைவனை நம்ம அடையலாம் அப்படின்னு கட்சியில முடிச்சுங்க. ரொம்ப சிறப்பா இருந்துக்கா. அப்புறம் இன்னைக்கு சபையில நீங்க மனிதனுக்கு ஆறாத அறிவு ஒருவனுடைய அறிவை பல வயது சிதறடித்தால் அவன் ஆயுள் குறையும். அப்போ ஆயுளுக்கு நம்மள தேவன் நமக்கு அறிவு ஆறாத அறிவுன்றது வாக்கறிவா இருக்குது. அந்த வாக்கறிவை கொடுத்தது இவனை பற்றி பேசவும் பாடவும் அவன் புகழ கேட்கவும் தான் அந்த அறிவு கொடுத்தது இல்லை. ஆனா நம்ம அதை பல வழியில அது பார்க்காம பேசாம அது மனதை அந்த அறிவு மனதான் ஆக்கிக்கிறோம். அந்த ஆறாவது அறிவை நம்மளுக்கு கொடுத்தது அது யாருன்னா நம்ம உறுதியார் மூலமா தான் அந்த ஆறாவது அறிவை நம்ம பெறப்படுறோம். ஒரு ஜீவனுக்கு சந்தேகத்தில் அவங்களா மறுபிறப்பால் ஆகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூழ்ந்து பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்ய வைக்கும் ஆகம சொல்லுக்கு அறிவே ஆறாவது அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அதுவாக அது ஊர்வகரே ஒரு ஆசான். அப்ப ஆறாவது அறிவுக்கு நம்ம ஆசான் தான். அதை வாங்கின பிற்பாடும் நம்ம அவங்கள பத்தி பேசாம இந்த மதம் அது மதமா மாறிடுது. அப்போ நம்ம அறிவில்லாதவனே ஏழை, அறிவை அறிந்தவனே ஸ்ரீமான், அவனே ஸ்ரீராஜன். அதை பற்றி பேசும்போது சீமானா இருக்கும். அதுக்கு பேசாத அந்த மனமா மாற்றிட்டு உலக வாழ்க்கையிலேயே நம்ம சகலிக்கப்படும் போட்டு அந்த அறிவுதான் மனமா மாறி நம்மளுக்கு அந்த மனம் எல்லா துன்பங்களையும் தருகிறது. எப்ப வந்தாலும் பத்தல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, எது எந்த கவலையில கவலை இல்லே இந்த கவலை ஒரு மாதிரி அந்த மனசை நம்ம பாழாக்கிக்கிறோம். அது பாழாக்காம தடுக்கணும்னா இறைவனோட அறிவுதான் நம்ம போய் சாயணும். மனது அக்கெடுத்து பேசினது அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். தீராதிய செய்தான் மதம், காவுடைய செய்தது மதம். ஒரு தெய்வ ஆசானால் இப்ப மனதுக்குள்ளே ஒரு ஒளி காண செய்வது நாட்டுக்குள்ள சித்திக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். மனிதனுக்கு மதம் பொட்டா படுத்தி விட்டது. அவன் அழுவா மெலிந்து மனசுக்கு சின்ன வாழ்போல் சொல்லி போட்டுச்சு. இந்த வரும் மனம் வேறு அது வேறு இல்லாமல் எல்லாம் மதமாகத்தான் இருந்தது. அந்த மனதை மெல்ல மெல்ல மெய்யல் ஒளி காட்டி மாற்றி அறிவுறுவதற்கு ஆக்குவது ஆசான இருக்கிறது. நம்ம நம்ம மனதுக்குள்ள அறிவு கொண்டு சாதிச்சுவானா அவங்களே அந்த மனதை அவங்களோட வாக்கி பேசி பேசி அதுவே நம்ம இருக்கும்போது அந்த நிலவாக இருக்கும்போது அவங்க நம்ம மனதை அறிவாக மாறுகிறது. அதிகமானவும் இனவமானவும் தேகம் மாறுகிறது. இது என்ன இதே ஒரு நேசத்தை வீடாய் கொண்டு உள்ளது. அதை விட்டு விட்டு ஆகிற அறிவுக்கும் நுழைய வேண்டும். அவர்கள் அதுலேயே அழுந்த வேண்டும். அது சிறுசாக நம்ம சென்று தீரணமாகி ஒரு அர்த்தத்துக்கு போய் கலக்க வேண்டும். அறிவே பாவம் நினைவை சஞ்சரிக்கிறது. பின் நினைவே அறிவாக மாறுகிறது. நினைவமானவும் தேகம் மாறுகிறது. தேகன்றது ஜீவதேகமா மாறுது. நம்ம அழிநிலை அழியா நினைவுல அதை நம்ம மனது அறிவா மாற்றலாங்க. அதுக்கு ஆசானுடைய வாக்கறிவு அவரோட வாக்குதான் இதுவா இருக்கு. அது நம்ம மனதை பல வயதுல செலுக்கும் போது அது நம்ம வயது வீணாகிறது. அது வயதுன்றது நம்ம பிறந்தது முதல் இது வரைக்கும் இருக்கிற கால அளவுதான் வயதே இருக்கிறோம். ஆயுள்ன்றது 20 வயது நமக்குள்ள இருக்கிற கால வாய்ப்புள் இருந்து வாழ்வதுதான் ஆயுள். அப்ப அதுக்கு உலக கல்வி அதுக்கு கல்விதான் நம்மளுக்கு மெய்கல்விதான் உங்களுக்கு துணையா இருக்குது. ஜீவனுக்கு செவி மெய் உணர்த்துக்கு செவி வழியாதுதான். தேவதாவுக்கு தான் நம்மளுக்கு அறிவு திறந்து இருக்குது. கண்ணறிவு சாய்ந்தவர் அறிவற்றவர், ஆசான் அறிவு சாய்ந்தவர் அறிவுடையவர், அவரே சிவராஜன். அதை அப்படின்னு அதுக்கு நம்ம இறைவனுடைய
சரணாகதிதான் அடைந்தோம். ஞானிகளுக்கு மனம் என்பதே இல்லை, எல்லாம் அறிவுதான். மதம் போன போச்சுன்னா ஒரு நாள் உனக்கு என்ன வரும்? ஆசான அறிவில் சாய வேண்டும். மதம் போன தீங்குதான் வரும். அதை விட்டு விட்டு ஆசான அறிவுக்கு நுழைய வேண்டும், அவளையே அணுக வேண்டும். அதை சுறுசுறுப்பாக உண்டாக்கி சென்று தீவிரமாகி கர்த்தத்தை கலக்க வேண்டும். ஆசா சொல்லாத நல்லது, அது அறிவு நல்லது, உங்களுடைய தேக நம்மளை இருந்தார். அதுவே நம்மளை அந்த அறிவை ஆடாத அறிவு நம்ம மனதை கட்டுப்படுத்தி நம்மளை பல வேலை செய்த எல்லாம் ஒரே நாவாக, ஒரே செவியாக, ஒரே ஒரு மாற்ற அது உதவுகிறது. இந்த மனம் மாறின பின்னால் அந்த ஞானத்துக்கு எவ்வளமாக ஒரு மனம் உருவாக வேண்டும். அப்பதான் ஆசாந்தி நேர், அதாவது மனம் எல்லாத்தையும் விட்டு ஆசா நேர் நிலத்தில் நிற்க வேண்டும். அதுதான் அறிவா இருக்குது. அந்த அறிவுதான் நம்ம எவ்வளவு நிதியம் செல்வம் ஆகும் உண்மை இருக்கட்டும். மனம் எவ்வளவு நிலை என்றால் ஆயுள் ஆலோசனை எல்லாருக்கும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக்கிவிடும். வயதை போக்குவது ஒரு மனம், அதை ராஜாக்கிறோம். பாலை தடுப்பது அறிவு, அது ரூபமாக முன்போல் இருக்கிறது. அது மகா புத்திசாலியான மந்திரி என்கிறோம். மந்திரியின் துணை இல்லாமல் ராஜா போகிறார். அதனால என்ன வரும்? ஆபத்து தான் வரும். அது போல அறிவை துணை கொண்டு நடந்தால் ஒரு மனதில் வல்லமை வரும். ஐம்புலனும் ஒடுங்கி அறிவை அகாரமாக கொள்வதே அறிவதனை கொண்டு அறிவதனை காப்பதாகும். அறிவதனை கொண்டு அந்த அறிவை கொண்டுதான் நம்ம அந்த ஆறாவது அறிவை காண முடியும். ஈசனையும் அளவில்தான் ஆறாவது தெரியும் அளவில் கிடையாது. அந்த ஆசானை நம்ம தினமும் நம்ம போட்டு தொடர்ந்து இந்த சபையின் மூலமாக ஆசானை ஆழ்ந்து கொள்கிறோம் அப்படின்னு கூறி மட்டும் மீண்டும் நீதித்தோடு நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். பேசரும் வாசகம் கொண்டு பேசி எடுக்கின்ற பெருமானை போற்றி பணிந்து துதித்து அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு செவியமுறை சுவைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான நமஸ்காரம். இன்னைக்கு அந்த வாக்கியம் 168 அந்த வாக்கியம் எடுத்து கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேங்க. ஒருவனுக்கு அறிவை பல வழிகளில் சிதறியடித்தால் அது ஆயுள் குறையும், அவன் ஆயுள் குறையும். அப்ப நம்ம இந்த 264வது வாக்கியத்துல எப்பவுமே நம்ம இத நிறைய தடவை இந்த வாக்கியத்தை நம்ம இந்த சபையில படிச்சிருக்கோம். அதாவது மனது அறிவு, அது மந்திரி அறிவு, ராஜா மந்திரி இல்லாம போனா என்ன நடக்கும்ன்றது. ஒரு நிமிஷம்க்கா. அதுல நம்ம வயது, ஆயுள், ஆலோசனை அத்தனையும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும். இப்ப நான் கூட இந்த வாக்கியம் படிக்கும் போது எனக்கு அறிவு, வயது, ஆயுள், ஆலோசனை இது ரெண்டுமே ஒண்ணுதானே. வயது, ஆயுள் இது ரெண்டுமே ஒண்ணுதானே, எதுக்கு தனித்தனியா கொடுத்திருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. அப்ப தெய்வம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுல போய் எதுவும் பார்க்க முடியாதுல்ல. அதனால இன்னைக்கு உங்க மூலியமா வயதுனா நம்ம எவ்வளவு வயதை கடந்து வந்திருக்கோம்ன்றது, ஆயுள்னா நம்ம அந்த லைஃப் ஸ்பேன், அந்த ஆயுள் ஃபுல்லா நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கோன்ற வரைக்கும். அப்ப அதுக்கு ரெண்டுத்துக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சு அதை நம்ம அது உள்ள போந்து பார்த்தாதாங்க இந்த மாதிரி சபை அட்டன் பண்ணும் போதுதான் நமக்கு தெரியுது. அப்ப வயதுனா நம்ம எவ்வளவு வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கோம்ன்றது, ஆயுள்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா. அப்ப இங்க அந்த வாழ்நாள் ஃபுல்லா நமக்கு அவன் ஆயுள் குறைக்கும்ன்றது அந்த ஒருவனுடைய அறிவை பல வழியில் சிதறடித்தால் அவன் ஆயுள் குறையும். நம்ம அப்படித்தானே சிதறடிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல எப்படி வருதுன்னா, மனம் அறிவா ரெண்டு. மனம் நம்மள கீழே இழுத்துட்டே தள்ளிட்டே இருக்கும். ஆனா அறிவு நமக்கு என்ன பண்ணோம்னா, அதை தடுத்து நமக்கு அறிவின் வழி ஆசான் வழி செல்லக்கூடியதா இருக்குது. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு எடுத்து கொடுத்தீங்க. அப்போ ஒரு கதையும் சொன்னீங்க. 2 பேர் வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப ஒருத்தன் இறந்துடுறான், ஒருத்தன் நல்லா வாழ்றான். ஆனா அவங்க வீட்டுக்கு மாறி தெரியுது. ஆனா அந்த உண்மை என்னன்னு அறியாமையே அவங்க வீட்டுல அதை பத்தி கவலைப்படுறாங்க. கவலைப்படுறது நல்லதான்னு பார்த்தா ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.
இறந்துட்டு இருக்க வீட்டுல வந்து அப்படிதானே நம்ம இப்ப இங்க இருக்கோம். நம்ம என்ன அடைய போறோம்னே தெரியாம நம்ம எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம துன்பம் எது? இந்த வாழ்க்கையில வர துன்பம் எல்லாம் துன்பம் கிடையாது. இறுதி நேரத்துல ஒரு பெரிய துன்பம் வரப்போதே, அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படணும். அது எவ்வளவு பெரிய துன்பம். அதுக்கு வந்து நம்ம ஒரு தெய்வத்தை வந்து பற்றி நம்ம துணை கொண்டெடுத்தா அந்த துன்பத்தை அவங்க வந்து சங்கரிச்சு நம்ம வந்து அந்த பரமபதத்தை ஏற்றுவாங்களே. அப்ப இந்த வாழ்நாள்ல நம்ம இந்த அலை வந்து ஓயுமானா ஓயாது. அப்ப இந்த துன்பம் இந்த தூளத்துல இருக்கும் போது இந்த துன்பம் எல்லாம் வந்துட்டேதான் இருக்கும். நம்ம வந்து அந்த துன்பத்தை மாற்றி கொடுக்கறவங்க நம்ம தெய்வம். அவங்கள பற்றிட்டா அந்த துன்பம் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு தூசியா வந்து பண்ணிடுவாங்கன்றதுதான். அப்ப இன்னைக்கு வந்து அந்த 6ஆம் அறிவு அது எடுத்துக்கிட்டீங்க. நம்ம எப்பவுமே இந்த அழிந்து போகிற பொருளை வந்து தேட, அது எங்க வேணாலும் கிடைக்கும். அந்த அழியாத பொருள் வந்து உனக்கு கிடைக்கும், அது வந்து இப்போது உனக்கு கிடைக்கும் போதே இதனை பெற்றுக்கொள்ளுன்ற ஒரு வாக்கியத்துல எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப 7ஆம் பிறப்பை மனிதன் செத்து செத்து பெறவில்லை. மனிதன் விளைந்து விளைந்து திரவிய ரூபமாக இறுதியாக அறிவு தேகம் கொண்டு பிறகு மனிதனாக பிறக்கிறான். அப்ப சமமாயிருந்து பிரசவமாகும் போது குழவியாய் மதலையாய் மங்கையாய் மடந்தையாய் அறிவை தெரிவை ஆகிய பருவங்கள் வளர்ச்சி அடைந்து மெய்யான ஜீவன் முக்தரின் கைக்கு அவன் ஆளாகும் போதுதான் அவன் அறிவெனும் ஜீவ முதலை கைவரவாக பெறுகிறான். அப்ப இப்படிதான் வந்து அந்த ஆரிய அறிவு வளர்ந்து 6ஆம் பிறப்புக்கு வந்து தான் கொண்ட 6ஆம் அறிவால் 7ஆம் பிறப்புடனும் எடுக்கிறான். ஒரு நிமிஷம்க்கா. அறிவால் 7ஆம் பிறப்புடனும் எடுக்கிறான். இந்த 6வது அறிவுதான் மற்ற 5 அறிவிற்கும் அதிவல்லமையும் அதிசய மகிழ்ச்சியையும் தரும். இவனுக்கு தரப்பெற்ற வாக்கறிவு கொண்டு ஒரு ஜீவன் முக்தரை வந்தடைந்து வேண்டி நிற்கும் போது பகுத்தறிவினை பெறுகிறான். அப்ப அந்த 5 அறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து ஆரூராகிய தன் ஜீவ உலகிற்கு வரை இச்சை கூட இல்லாமல் இருந்தால் அந்த ஆத்மா மனிதன் அல்ல, மாடு நரன் என்று வேதம் குறிக்கிறது. இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு மாணிக்கம் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை வந்து தெரியாமையே போச்சுன்னா அதை எடுத்து நம்ம வந்து பொருள் ஈட்டி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்க கூடிய இது தெரியலன்னா அவன் வந்து பிச்சைக்காரனா தான் இருப்பான். இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு பொருள் இருக்கு, அதை பத்தின நம்ம 5 அறிவிலே இருந்து அந்த 6வது அறிவை பத்தி நம்ம எதுவுமே கவனிக்கலன்னா நம்ம வந்து அந்த மாடு நரன்ற இதுலதான் இருக்கும். அப்ப அந்த 6வது அறிவு பெற்று 7ஆம் பிறப்புடலம் எடுத்து தன் ஜீவனை அறிந்த பிற்பாடுதான் ஜீவாத்மா மனிதனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம். உண்மையில் 6வது அறிவு நீ பெறுவது எப்போது தெரியுமா? உன் பவக்கோளை எல்லாம் சங்காரம் செய்து பவச்சேற்றை உலர்த்தி பெரிய ஆபத்தாகிய மரண அவஸ்தையை விரட்டி அடித்து பரமபதத்தை உன் தலையில் ஏற்றி வைக்கும் வரை அந்த 6வது அறிவை பெறுகிறாய். அப்படி உன்னை ஆக்குகின்றவர் தான் தெய்வம். அவரின் இந்த செயல்தான் வாய்மை எனப்படும் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசனை வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் வளர்ந்தருள்ளார்கள். இதெல்லாம் நீங்க எடுத்து கொடுத்தது இன்னைக்கு நிறைய வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா சபை சிறப்பு. மீண்டும் என் முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் வழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரம் தான். ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். உலக வாழ்க்கைக்கு மட்டுமே, ஆனால் நம்ம தெய்வத்தின் மெய்கல்வி உயிர்கல்வி உயிரெழுத்து எங்கே தெய்வத்திலும் முதலில் தோல்வி அடைந்து தாங்கள் ஆசீர்வாதமும் அன்பும் இறப்பும் தங்கள் வைரமணி ரகத்துடன் தாங்கள் நிலையிலே சார்ந்து சிறந்து ஆகிக்கொள்வோம். அந்த ஜீவசக்தியை பெற்று நித்திய பெருவாழ்வு பெற்று ஜீவலோகத்திற்கு செல்வோமாக, சோபர செல்வமாகவும் நித்திய உலகத்திற்கு குடியேறுவோமாக தெய்வமே தோன்றா துணையாக காத்தருள வேண்டும். மூச்சு அடங்கி தெய்வ நெறிமுறைப்படி அரை வயிறு பற்றியாரி தூக்கம் குறைத்து பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து புத்த பெருமான் தீர்க்கதேசம் திருப்பஞ்சனை எழுதி படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த 3 நிமிட நேரம் ஜீவலோக காற்று நம் மீது பட்டு சுவாசத்தையும் அந்த ஜீவ ஏற்றத்தையும் பெற்று ஜீவ வலுப்பெற்று மூச்சு அடங்கி பல்லவம் பெறுவோம். செவி அறிவு வாக்கறிவு பெற்று ஜீவதேகம் பெற்று பெறுவோமாக. உத்தரவு தெய்வமே
பேசுகிறோம். நாங்கள் வாக்கியம் ஜீவ பிரிவுகளுக்கு அன்றாடம் பகிர்ந்து தினம் செய்கிறோம். தெய்வமே குருநாதா, வயது என்பது வாழ்வினுடைய கால அளவு. ஆனால் ஆயுள் லைஃப் ஸ்பேன் ஈவன் லைஃப் தெய்வலோகத்திற்கு செல்லுவது முடிய வருவதே ஆயுள் காலம் என்பதை அறிந்து கொண்டேன். தேவனாக ஆக்குவது அறிவு ஜாக்கிரதை. தேவ அறிவுடன் நித்திய பெருவாழ்வு பெருமானுடைய அறிவுடையவனாக இருப்போமாக. தாய்மானவர் கூறியது போல ஆனந்தம் பரிசுத்த அறிவுடையவனாக வாழ வேண்டும். அறியானை அறிய வைத்து அந்த நாள் என்னை பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திருநிலை தெரிந்ததை திகன்றா. பெரியானை பெரியாரென ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே, சரியான சரிநிலையில் என ஏற்றி வைத்த தாளை வாழ்வே. வழிவழி என்பால் வழிவேல் இல்லை, மெய்வழி ஒன்றே வாழ்வின் வழியே. சிவமே குருநாதம். எனது மூச்சு பேரவை சொல்லும் சபை சிறப்பு காண்பி. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.